ஓகே, ஸோ பார்க்கலாம் சரிங்களா. ஜாமெட்ரியில் ஒரு கொஞ்சம் கொஷின்ஸ், அப்புறம் மென்சுரேஷனில் கொஞ்சம் கொஷின்ஸ் இருக்கு, பார்ப்போம். ரெடியா? ஓகே. ஸோ இன்னைக்கான முதல் கொஸ்டின் இதுதான். AB is the chord of the circle with center O. ஓகே, ஸோ என்ன பண்ணலாம்? ஒரு சர்க்கிள் AB is the chord, center O. A line segment DOC originating from a point D on the circumference of the circle in the major segment meets AB produced at C such that BC equal to OD. If angle BCO equal to 30 degree, then angle AOD என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே, ஸோ இதில் என்ன சொல்ல வராங்க? A line segment DOC originating from a point D on the circumference of the circle in the major segment meets AB produced at C. இந்த ஏபி ப்ரொடியூஸ்ட் அட் சிங்கிறது தான் நமக்கு க்ளூ. ஓகேவா? ஸோ இப்போ ஏபியை வந்து கொஞ்சம் தள்ளி எடுத்துகிட்டு போகிறோம். ஏபி ப்ரொடியூஸ்ட் அட் சி. அதுக்கப்புறம் a line segment DOC originating from a point D on the circumference of the circle in the major segment. ஸோ மேஜர் செக்மெண்ட்னா இதுதான் மேஜர் செக்மெண்ட் இல்லையா? கார்டில் மேஜர் செக்மெண்ட், இது வந்து மைனர் செக்மெண்ட், மேலே இருக்கிறது மேஜர் செக்மெண்ட். ஸோ அதில் ஒரு பாயிண்ட் டின்னு சொல்லிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ டிஓசியை நம்ம கனெக்ட் பண்ணணும். சி வந்து எப்படி வந்துச்சுன்னா ஏபியை எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னா சி வரும்னு சொல்லிட்டாங்க. மீட்ஸ் ஏபி ப்ரொடியூஸ்ட் அட் சி. ஓகே, ஸோ அப்போ இங்கேருந்து ஒரு லைனை போட்டு இப்படி வச்சிருவோம். இந்த சென்டரில் தான் இருக்கு. ஸோ சென்டர் பாயிண்ட் இங்கே இருக்கு. Produced at C such that BC equal to OD. BC equal to OD. ஓகே, அதுக்கப்புறம் ஆங்கிள் BCO இது வந்து 30 டிகிரிங்கிறாங்க. தென் ஆங்கிள் AOD எங்க இருக்கு? AOD. ஸோ ஆங்கிள் AOD என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே, எப்படி பண்ணலாம்? இப்போ DO அதாவது OD ஈக்குவல் டு BC அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? இதை வந்து சும்மா அவங்க சொல்லலை, ஏதோ ஒரு விஷயத்த லிங்க் பண்ணுறதுக்காக தான் அவங்க சொல்கிறாங்க. அப்போ நம்ம அங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம யூஸ் பண்ண பார்க்கணும். ஸோ ஓடிங்கிறது எனக்கு ரேடியஸ் அப்படின்னு எனக்கு ஆல்ரெடி தெரியுமா? அப்போ ஓஏவும் ரேடியஸ் தானே? ஸ்பீக், நான் பேசுறது கேக்குதா? கேக்குது சார். ஓடி ரேடியஸ்னா ஓஏவும் ரேடியஸ். அதே சமயம் ஓபியும் ரேடியஸா? ஓபியும் ரேடியஸ். இப்போ நான் இந்த ஈக்குவல் இங்க போட்டிருக்கிறது எல்லாமே ஈக்குவல். ஓகேவா? அப்ப இந்த ஆங்கிள் என்னவா இருக்கும்? இப்ப ட்ரையாங்கிள் ஓபிசி பாத்தீங்க அப்படின்னா அது ஒரு ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் ஆயிடுச்சு. ரெண்டு சைடு ஈக்குவலா இருக்கு. ஓபி ஈக்குவல் டு பிசி. ஓகேவா? அப்ப இதுவும் 30 டிகிரியா இருக்குமா? அடுத்து இப்ப இது 30, இது 30, இது 30 அப்படின்னா இந்த ஆங்கிள் 60யா இருக்குமா? அதுக்கப்புறம் இது 60, அதுவும் 60, 30, இதுவும் 60, 60 + 30. அப்போ ரிமைனிங் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா எனக்கு 180 வரணும். அப்போ ஏஓடி வந்து 90 டிகிரி. ஓகே, அந்த பிசி ஈக்குவல் டு ஓடி எதுக்கு கொடுத்துருக்காங்க அதுதான் நம்ம யோசிக்கணும். அப்போ நம்ம கண்டிப்பா போட வேண்டியது அந்த ஓபியை கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுவும் ரேடியஸ் தான். அப்போ எல்லா 4 இடத்துல 4 ரேடியஸ் ஈக்குவல்னு வருது. அதுக்கப்புறம் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். ஸோ ஒரு ஐசோசெலஸ் ட்ரையாங்கிளில் 2 ஆங்கிள் வந்து ஈக்குவலாக இருக்கும். இந்த 2 சைடும் ஈக்குவல்னா 2 ஆங்கிளும் ஈக்குவல். ஸோ அதுதான் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். ஸோ ஓபிசிங்கிற ட்ரையாங்கிளில்
OB and BC are equal. So இந்த 60 ஏன் போட்டோம்னு தெரியுதுல்ல, இந்த 30 plus இந்த 30 அதுதான் இங்க 60. Sum of exterior angles இல்லையா, இன்டீரியர் ஆங்கிள்ஸ். இந்த 30 கூட அந்த 60 வரும். இங்க ஆக்சுவலி என்ன இருந்திருக்கணும், 120 இருந்திருக்கணும். ஸோ வெளியில பேலன்ஸ் ஒரு 60, ரெண்டுத்தையும் கூட்டினா 180, பேலன்ஸ் 60 அப்படி கூட எடுத்துக்கலாம். ஓகே, இந்த சம் புரிஞ்சுதா? புரிஞ்சு சார். ஓகே, நெக்ஸ்ட். Again, AB is a chord of length 32 cm of a circle of radius 20 cm. The tangents at A and B intersect at a point T. So அப்போ ஒரு tangent இருக்கு, Tங்கிற பாயிண்ட்ல intersect ஆகுது. இப்போ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி எடுத்துக்கலாம். So tangent. Tangentோட வேலை என்ன? இங்க சென்டர்ல ஒரு சென்டர் பாயிண்ட் O இருக்கு அப்படின்னா அந்த ஓல இருந்து டான்ஜென்ட்க்கு போடுற லைன் என்னவா இருக்கும், 90 டிகிரி. இதுதான் டான்ஜென்ட் அப்படின்னு சொன்னாலே ஃபர்ஸ்ட் வர வேண்டிய விஷயம் 90 டிகிரி. இது ஒண்ணு. அதுக்கப்புறம் இதை நம்ம ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் கான்குரண்ட் ட்ரையாங்கிள் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ ஏபி இஸ் அ கார்டு. இப்போ இந்த ஏபி கார்டு எங்க இருக்கு? இப்போ இந்த ஏயும் பியும் ஜாயின் பண்ணிட்டோம்னா அதான் கார்டு. அவ்வளோதான். ஏபி இஸ் அ கார்டு ஆஃப் லென்த் 32 cm of a circle of radius 20 cm. Tangents at A and B intersect at a point T. Find the length of TA. Okay. So radius கொடுத்துட்டாங்க 20 20 அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி 32 கொடுத்துருக்காங்கன்னா அப்போ இது 16 இது 16 எடுத்துக்கிடணும். ஓகேவா? அது ஹாஃபா தான் ஸ்பிளிட் ஆகும் ஷேரா. ஏன்னா இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் கான்குரண்ட் ட்ரையாங்கிள் அப்படித்தான் இருக்கும். ஓகே, இப்போ நமக்கு தேவை வந்து TA. ஸோ டிஏவை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ரைட், இது வந்து சிமிலர் ட்ரையாங்கிளை சால்வ் பண்ணுறது தான் பெஸ்ட் அப்ரோச்சு. சரிங்களா? சே சப்போஸ் இப்போ இதை டீட்டான்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஆங்கிள் ஏஓடி இது வந்து என்னவா இருக்கும்? இது வந்து 90 மைனஸ் டீட்டா. ஓகேவா? அதே மாதிரி இது 90யா இருக்குமா? பிகாஸ் சென்டர்ல இருந்து கார்டுக்கு ஒரு லைன் நம்ம போடுறோம். ஓகேவா? ஓகே சார். அப்பனா அதுக்கப்புறம் பேலன்ஸ் இது 90 கிடைச்சிருச்சு. இப்போ இந்த ஒரு ஆங்கிள், அதாவது பிஏஓ, சரி இதுக்கு ஏதாவது ஒரு பாயிண்ட் வச்சுக்கலாம், டின்னு வச்சுக்கலாம். டிஏஓ என்னவா இருக்கும்? என்னது? டீட்டா. எஸ், டிஏஓங்கிறது டீட்டா. ஸோ இப்போ ரெண்டு ட்ரையாங்கிள் எந்த ட்ரையாங்கிள் கம்பேர் பண்ண போறோம் அப்படின்னா ட்ரையாங்கிள் டிஏஓவையும் வச்சுக்கலாம். ட்ரையாங்கிள் இப்போ டீங்கிறது டீட்டான்னு எடுத்தோம், ஏங்கிறது 90 எடுத்தோம், ஓங்கிறது 90 மைனஸ் டீட்டா. இப்போ அதே மாதிரி அந்த குட்டி ட்ரையாங்கிளையும் நம்ம எடுக்கணும். டீட்டா வர்றது எங்க இருக்கு? ஏ. 90 வர்றது எங்க இருக்குன்னு பாருங்க, டி ஓ. ஸோ இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் சிமிலர் ட்ரையாங்கிளா? ட்ரையாங்கிள் டிஏஓ அண்ட் ட்ரையாங்கிள் ஏடிஓ இது ரெண்டும் சிமிலர் ட்ரையாங்கிள். ஸோ இப்போ நமக்கு தேவை டிஏ. ஸோ டிஏ வந்து அப்போ பெரிய ட்ரையாங்கிளில் எதுக்கு ஆப்போசிட்ல இருக்குன்னு பாருங்க, இந்த இருக்கு 90 மைனஸ் டீட்டாக்கு ஆப்போசிட்ல இருக்கு டிஏங்கிறது. அப்போ 90 மைனஸ் டீட்டாக்கு ஆப்போசிட்ல டிஏ இருக்கு பெரிய ட்ரையாங்கிளில், அதாவது டிஏஓங்கிற ட்ரையாங்கிளில். சின்ன ட்ரையாங்கிளில் 90 மைனஸ் டீட்டாக்கு ஆப்போசிட்ல என்ன இருக்கு? 16, அதாவது ஏடி இருக்கு 16 ஈக்குவல் டு, அடுத்து வேற பெரிய ட்ரையாங்கிளில் டீட்டாக்கு ஆப்போசிட்ல பார்க்கலாம். ஏன்னா 90க்கு ஆப்போசிட்ல டிஓ இருக்கு. டிஓவோட லென்த் நமக்கு தெரியாது, பட் நமக்கு என்ன லென்த் தெரியும்னு பார்த்தா டீட்டாக்கு ஆப்போசிட்ல இருக்கிற லென்த் தெரியும். ஸோ அதனால அதை எடுத்துக்கிடலாம். ஸோ டீட்டாக்கு ஆப்போசிட்ல 20 இருக்கு பெரிய ட்ரையாங்கிளில். சின்ன ட்ரையாங்கிளில் டீட்டாக்கு ஆப்போசிட்ல என்ன இருக்கு? டிஓ. டிஓ வந்து என்னன்னு நமக்கு தெரியாது, ஆனா
நமக்கு வந்து அது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு இருக்கு. ODA இது வந்து 20 தெரியும், இது வந்து 16 தெரியும், இது 90 டிகிரி அப்படிங்கும்போது இது வந்து 12 இருக்கும் இல்லையா? ஸோ அப்போ டிஓவோட லென்த் வந்து 12. அவ்வளோதான். ஸோ இதுலேருந்து டிஏவை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 20 × 16/12 4/3. ஸோ 80/3 வந்து என்ன வரும்? 26 பாயிண்ட் சம்திங் இல்லையா? ஸோ 26.67 தான் இதுக்கு ஆன்சர். இது சிமிலர் ட்ரையாங்கிளில் பண்ணணும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் தெரியணும். அதுக்கப்புறம் எந்த ட்ரையாங்கிளை எடுக்கணும் அப்படின்னு தெரியணும். டிஏ தான் நமக்கு தேவை. முதல்ல ஒரு டான்ஜென்ட்னு வரும்போது எல்லாமே நமக்கு என்னெல்லாம் தெரியும், டான்ஜென்ட் வந்தால் என்னென்னலாம் போடணுங்கிறத போட்டுடணும். சென்டர்ல இருந்து 90 டிகிரி வரும். அதுக்கப்புறம் ஒரு டிஓங்கிற லைனு, அதுக்கப்புறம் ஏபியை கனெக்ட் பண்ணுறோம். ஸோ ஓல இருந்து ஏபிக்கு டின்னு ஒரு லைன் போட்டால் அது 90 டிகிரியில் இருக்கும். இதெல்லாம் தான் பேசிக்ஸ். ஓகேவா? ஸோ ஒரு சர்க்கிள் இருக்கு, ஒரு கார்டு இருக்குன்னா சென்டர்ல இருந்து இங்கே ஒரு லைன் போட்டோம்னா இது வந்து 90 டிகிரி. அதெல்லாம் தெரிஞ்சால் மட்டும்தான். அதுக்கப்புறம் அதில் வேற நம்ம பித்தகோரஸ் தியரம் யூஸ் பண்ணி டிஓவோட லென்த்தை வேற கண்டுபிடிக்கிறோம். ஓகே, ஒன்று வந்து 20 கொடுத்துருக்காங்க, ஒன்று வந்து 16 கொடுத்துருக்காங்க, அப்புறம் இது 12 கண்டுபிடிக்கிறோம். இந்த டேட்டாவெல்லாம் கண்டுபிடிச்சாதான் அது வந்து சிமிலர் ட்ரையாங்கிளை நம்மளால அப்ளை பண்ணவே முடியும். ஓகேவா? ஸோ சிமிலர் ட்ரையாங்கிள் அவ்வளோதான். நெக்ஸ்ட் டைம் போலாமா? இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேளுங்க. ஓகே சார், டவுட் இல்லை சார். ஓகே. WXYZ is a quadrilateral in which XQ and ZP are perpendicular to WY and such that XQ equal to ZP. Diagonals ZX and WY intersect each other at point O. So quadrilateral. So எப்படி இருக்குன்னு தெரியாது, நான் சும்மா அப்படி போட்டுக்கிறேன், parallelogram மாதிரி போடுறேன். சரி. So WXYZ is a quadrilateral. XQ and ZP are perpendicular. XQ எங்க இருக்கு? இனிமே தான் நம்ம வரையணும். இது ரெண்டும் டயகனல். So XQ and ZP are perpendicular to WY such that XQ equal to ZP. XQ and ZP are perpendicular. Say suppose ZP இது வந்து perpendicular னு வச்சுக்கலாம். Then XQ அதுவும் perpendicular. XQ equal to ZP இங்க இருக்கு. XQ is equal to ZP. Diagonals ZX and WY intersect each other at point O. So இது வந்து O. OX is equal to 12. OX is equal to 12. Find the value of ZX. ZX எங்க இருக்கு? மொத்தமா கேக்குறாங்க. ஓகே. ஸோ இது வேற பெர்பெண்டிகுலர் இல்லையா? OQங்கிறது பெர்பெண்டிகுலர். ரைட். ஸோ என்ன பண்ணலாம்? இதுவும் ரொம்ப சிம்பிள் தான். ஸோ இது வந்து இந்த ரெண்டு ஆங்கிளும் ஈக்குவலா இருக்குமா? வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். ஓகே, வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் இந்த மாதிரி இன்டர்செக்ட் ஆனாலே இது டீட்டானா இதுவும் டீட்டா, இது வந்து 180 மைனஸ் டீட்டா, இதுவும் 180 மைனஸ் டீட்டா. அதுக்கப்புறம் வேற இன்னொரு ஆங்கிள் 90 டிகிரி வேற பெர்பெண்டிகுலர்னு வேற சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த பெர்பெண்டிகுலர் அது ஒரு 90 டிகிரி ஈக்குவல். அப்படின்னா இந்த ஆங்கிளும் ஈக்குவல் 90 மைனஸ் டீட்டா, இதுவும் 90 மைனஸ் டீட்டா. ஸோ 3 ஆங்கிள் ஈக்குவல். அதோடய இன்னொன்று அந்த ஒரு சைடுமே ஈக்குவல், 90க்கு ஆப்போசிட்ல இருக்கிற சைடும் ஈக்குவல். அப்படின்னா என்ன அர்த்தம்? ரெண்டு ட்ரையாங்கிளுமே கான்குருவன்ட் ட்ரையாங்கிள். கான்குருவன்ட் ட்ரையாங்கிள்னா ஒரு ட்ரையாங்கிளை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க, அவ்வளோதான். ரெண்டுமே அச்சசலா ஒரே மாதிரி இருந்து. அப்போ நமக்கு ZO அப்படிங்கிறதும் எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? ZO is equal to OX is equal to 12. அவங்க கேட்கறது ZX கேட்குறாங்க.
ஸோ 12 + 12 = 24. ஓகேவா? ஸோ யூஸ்வலா இந்த எக்ஸ்ல இருந்து கியூ எப்போதுமே இந்த டயகனலுக்கு இந்த சைடு எடுப்போம். சரிங்களா? நமக்கு ஏன் இந்த சைடு தான் எடுக்கணும், இந்த ஓக்கு இந்த சைடு எடுக்கக்கூடாதா, அதாவது இந்த சைடு இப்படி ஓஎக்ஸ் இப்படி கியூஎக்ஸ் போடக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க வேண்டாம். ப்ராக்டிக்கலா இந்த மாதிரி சம்ஸ் இப்படி தான் கொடுப்பாங்க. ஒரு டயகனலுக்கு இந்த சைடு கொடுப்பாங்க, இன்னொரு டயகனலுக்கு அந்த சைடு கொடுப்பாங்க. சரிங்களா? அதில் போய் நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ண தேவையில்ல, லாஜிக்கலா அப்படியே யோசிங்க. ஓகே, இந்த சம் ஓகேவா, கிளியரா? Yes, sir. Okay, sir. sir. Okay. In triangle ABC, D is the midpoint of BC. Triangle ABC, D is the midpoint of BC. DL is perpendicular to AB. DL is perpendicular to AB. And DM is perpendicular to AC. DM is perpendicular to AC. Such that DL equal to DM. DL equal to DM. Then the triangle will be. So என்னவா இருக்கும்? So இதுவும் 90 degree. இதுல முக்கியமான விஷயம் வந்து D is the midpoint. D is the midpoint என்ன அர்த்தம்? இந்த லென்த் ஈக்குவலா? ஆமா சார். D is the midpoint னா BD equal to DC. அதுக்கப்புறம் வந்து DL equal to MD ன்னு வேற கொடுத்துருக்காங்க. ஒரு ஆங்கிள் வேற 90 டிகிரி, அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற சைடு ஈக்குவல். அப்ப கண்டிப்பா இந்த ட்ரையாங்கிள் BDLும் ட்ரையாங்கிள் DCMும் ஈக்குவல் தானே, கான்குரண்டா தானே இருக்க முடியும். BD லென்த் DC லென்த் ஈக்குவல், DL லென்த்தும் DM லென்த்தும் ஈக்குவல், ஒரு ஆங்கிள் 90 டிகிரி இருக்கு. அப்ப டேம் ஷூரா வந்து இப்போ இது சப்போஸ் தீட்டான்னு எடுத்தா இதுவும் தீட்டாவா தான் இருக்கும். ஆமா சார். அப்போ இது கண்டிப்பா Yes, வந்து sir. ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள்ங்கிறது என்னால சொல்லிட முடியும். இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளான்னு சொல்றதுக்கு என்கிட்ட போதுமான இது இல்லை. கரெக்டா? இந்த ஏபிசிங்கிற ட்ரையாங்கிள் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு சொல்றதுக்கு எனக்கு எவிடன்ஸ் கிடையாது. ஆனா 2 ஆங்கிள் தீட்டான்னு கண்டுபிடிச்சிட்டேன். சாலிடா இது ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் என்னால சொல்ல முடியும். ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. எஸ், ஐ வில் கிளிக் ஆப்ஷன் ஏ. இது ஈக்குவேட்டர் ட்ரையாங்கிளா இருக்குமா இல்லையா? இருக்கலாம், ஆனா தெரியல நமக்கு. ஏன்னா இதை வச்சுட்டு வேற எதுவுமே நம்மளால பண்ண முடியாது. ஓகேங்களா? சோ இது கண்டிப்பா என்னப்பா? ஏன் சார் சொல்ல முடியாது? ஏன் எதை சொல்ல முடியாது? ரைட் ஆங்கிள். ரைட் ஆங்கிள்னா ஒரு ஆங்கிள் 90 டிகிரி இருக்கணும்ல. ஏபிசி ட்ரையாங்கிள் நீங்க மொத்தமா பாருங்க. ஏபிசிங்கிற ட்ரையாங்கிள் வந்து இந்த ஏபிசி ட்ரையாங்கிளை பத்தி தான் அவங்க பேசுறாங்க. இந்த குட்டி ட்ரையாங்கிள் பத்தி பேசல. ஓகே சார். ஏபிசி ட்ரையாங்கிள் வந்து ஐசோசெலஸ் ட்ரையாங்கிளா, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா, அப்டியூஸ் ஆங்கிள் ட்ரையாங்கிளா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஸோ ஏபிசி ட்ரையாங்கிள் 2 ஆங்கிள் தீட்டா. அப்ப கண்டிப்பா வந்து எனக்கு இது ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? என்னங்க? 2 ஆங்கிள் எப்படி சார் ஈக்குவல்? தீட்டா ஈக்குவல் ரெண்டு தீட்டா போட்டுருக்கீங்க சார்? ஆமாப்பா. ஏன் போட்டேன் அப்படின்னா இந்த BDLங்கிற ட்ரையாங்கிள் இருக்கா, நான் BDLங்கிற ட்ரையாங்கிள் மட்டும் இங்க சைடுல போடுறேன் பாருங்க. BDL இது வந்து 90 டிகிரின்னு சொல்லியிருக்காங்களா? ஓகே சார். இந்த லென்த் DL, இந்த லென்த் BD. அதே மாதிரி இந்த சைடு பாருங்க, DCMலையும் இது 90 டிகிரி. இப்போ 2 சைடு எனக்கு ஈக்குவல், அதே மாதிரி ஒரு ஆங்கிள் ஈக்குவல்ல. இப்போ இந்த 90க்கு ஆப்போசிட்ல இருக்கிற இந்த சைடும் இந்த 90க்கு ஆப்போசிட்ல இருக்கிற இந்த டிசியும் ஈக்குவல். ஓகே சார். ஓகே. அதே மாதிரி இந்த லென்த்தும் இந்த லென்த்தும் ஈக்குவல். அதனால இது கண்டிப்பா கான்குரன்ட் ட்ரையாங்கிள். ஸோ இந்த ஆங்கிளும் ஈக்குவலா தான் இருக்கும். அதே மாதிரி இது ஒரு ஆல்ஃபானா இது ஒரு ஆல்ஃபாவா இருந்திருக்கும். ஓகேவா? அதனாலதான். Two circles with center M and N have radii 5 cm and 8 cm respectively. The circles each other
எக்ஸ்டர்னலி ரெண்டு சர்க்கிள் இருக்கு. ஒன்று வந்து ரேடியஸ் வந்து 5 சென்டிமீட்டர், ஒன்று வந்து 8 சென்டிமீட்டர். they touch each other at t ன்னு சொல்றாங்க. அடுத்து a line PR is drawn such that the points M, T and N lie on PR, P being closer to M. The circles touch each other at externally at point T. From P, a tangent PQ equal to 12 cm is drawn to the circle with center M touching at Q. So center வந்து M ன்னு சொல்றாங்க. அப்போ ஒரு சர்க்கிளுக்கு சென்டர் வந்து M. From P, a tangent PQ equal to 12 cm is drawn to the circle with center M touching at Q. And from R, another tangent RS equal to 15 cm is drawn to the circle with center N touching at S. What is the length of PR? Okay. A line PR is drawn such that the points M, T and N. இதில் சென்டர் சொல்லியிருக்காங்களோ? ரைட். இதை பார்க்க மாட்டாங்க. எம் வந்து சின்ன சர்க்கிளோட சென்டரு, என் வந்து பெரிய சர்க்கிளோட சென்டரா, ரேடி 5 சென்டிமீட்டர் அண்ட் 8 சென்டிமீட்டர். The circles touch each other externally at point T சொல்லியாச்சு. A line PR, M is close to P being closer to M ன்னு சொல்றாங்க. இப்போ ஒரு பெரிய லைன் போட வேண்டியதான். அதுல M வந்து P வந்து இங்க வருது. From P, a tangent PQ, Q 12. ஸோ இந்த டேஞ்சன்ல இருந்து இந்த M ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்து and from R, another tangent RS is R இங்க இருக்கு, இங்க தான் இருக்கு R இல்லையா? ஸோ இங்க இருந்து ஒரு டேஞ்சன்ட். ஸோ அது வந்து இந்த சென்டரை டச் பண்ணது. இது வந்து S 15 சென்டிமீட்டர். இதோட ரேடியஸ் வந்து 8, இதோட ரேடியஸ் வந்து 5. இப்போ என்ன கேட்குறாங்க? வாட் இஸ் த லென்த் ஆஃப் PR? ஸோ இந்த மொத்த லென்த்தையும் கேட்குறாங்க. ஸோ இது 90 டிகிரி நமக்கு தெரியும். சென்ட்ரல்ல இருந்து டான்ஜென்ட் போற லைனு. ஸோ 815 அப்படின்னா இந்த லென்த் என்னது? ஹைப்போடெனஸ் 17. அதே மாதிரி இந்த லென்த் 512 13. இது ஒரு 5, இது ஒரு 8 ரேடியஸ் இல்லையா? ஸோ மொத்தமாக கூட்டினா அதான் ஆன்சரு. 17 + 8 + 5 + 13 என்ன வரும்? 43. அவ்வளோதான். ஆப்ஷன் பி. கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்களோ அப்படியே போட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். நான் வந்து இந்த சென்டர்ஸை ஃபர்ஸ்ட் கவனிக்கல. M and N are the centers. ஓகே ரைட். ஸோ இதில் ஏதாவது டவுட் இருக்கா? இது கொஞ்சம் ஈஸியான சம் தான், பார்க்க பேராகிராஃப் மாதிரி இருக்கு. கிளியரா? ஓகே நெக்ஸ்ட். இந்த டயக்ராம் நான் போட்டிருக்கிறேன். ஆக்சுவலி சம்மோட கிடையாது, சம் இது மட்டும்தான். 2 circles of radius 7 units each intersect in such a way that the common chord is of length 7 unit. What is the common area in square units of the intersection? ஸோ அவங்க கேட்கறது இந்த இன்டர்செக்ஷனுடைய ஏரியா கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இதை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா தான் இது. காமன் ஏரியா ஈக்குவல் டு 2 into ஏரியா ஆஃப் செக்டர் OBO மைனஸ் ஏரியா ஆஃப் ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் OAB. என்னன்னா இது வந்து ஒரு செக்டார். இந்த OABங்கிறது நடுவில் ஒரு ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் இருக்கு. எப்போதுமே வந்து இந்த OAB வந்து ஒரு ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிளாக தான் இருக்கும், ரெண்டு ரேடியஸ் வந்து இன்டர்செக்ட் ஆகும்போது. ஓகே, இன்னொரு சம் இதே மாதிரி நிறைய சம் இருக்கு, அப்கமிங்ல நம்ம பார்க்கலாம். ஸோ 3 சைடும் ஈக்குவல்னா அது கண்டிப்பாக ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள். இப்போ எனக்கு அந்த செக்டார் OAB அந்த இதுல இருந்து அந்த ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிளை நான் மைனஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து இந்த ஒரு ஏரியா கிடைச்சிருமா? அந்த ப்ளூ கலர்ல நான் ஷேட் பண்றது கிடைச்சிரும். ஸோ அது அப்படியே வந்து சிமிலராக தான் இருக்கும் இந்த இடத்துலையும். ஸோ அதை ஒரு தடவை கண்டுபிடிச்சி நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா அந்த இன்டர்செக்ஷனுடைய ஏரியாவை கண்டுபிடிச்சிடலாம்.
இது வரைக்கும் நான் சொன்னதுல ஏதாவது டவுட் இருக்கா? சார் ஏரியா ஆஃப் செக்டார் ஃபார்முலா என்னது? பை ஆர் ஸ்கொயர் தீட்டா பை 360 டிகிரி. தீட்டா பை 360 இன்டூ பை ஆர் ஸ்கொயர். ஓகேங்களா? இப்படிதான் சொல்லணும். ஏன்னா இது வந்து ஏரியா ஆஃப் த சர்க்கிள். அதுல டீட்டா நம்ம சப்போஸ் ஏதோ ஒரு டீட்டா இருந்துச்சுன்னா அந்த ஏரியா என்னன்னு கண்டுபிடிக்கிறோம். ஸோ டீட்டா பை 360 இன்டூ பை ஆர் ஸ்கொயர். இதுல இருந்து ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் ஏரியாவை மைனஸ் பண்ணும். ஸோ ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளுடைய ஃபார்முலா என்னது? √3/4 a ஸ்கொயர். இங்கே வந்து a ஸ்கொயர் தான் வந்து ரேடியஸ், அதனால ஆர் ஸ்கொயர் அப்படியே போட்டுக்கலாம். இப்போ நம்ம இந்த ப்ளூ கலர் ஷேடா இருக்கிற ஏரியாவை மட்டும் கண்டுபிடிக்கிறோம். மொத்த செக்டார்ல இருந்தும் ஒரு ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் சப்ட்ராக்ட் பண்றோம். ஸோ நமக்கு அந்த ப்ளூ கலர் ஷேடட் ஏரியா கிடைக்கும். அதை 2ஆல மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா இன்டர்செக்டிங் ஏரியா டோட்டலா நமக்கு கிடைச்சிரும். சரிங்களா? ஸோ டீட்டா வந்து ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள்னால 60 டிகிரி. ஸோ டீட்டா பை 60/360 இன்டூ பை இன்டூ ஆர் ஸ்கொயர் இருக்கட்டும் அப்படியே. ஸோ √3/4 ஆர் ஸ்கொயர். ஸோ இதில் ஆர் ஸ்கொயர் நம்ம காமனாக வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே என்ன வரும்? π/6 மைனஸ் √3/4. ஸோ ஆர் வந்து என்னன்னு தெரியும் நமக்கு? 7 இல்லையா? அப்போ 49 இருக்கும். 49 இன்டூ π/6 மைனஸ் √3/4. பட் இது வந்து ஒரு செக்டாரோடைய ஏரியா, அதாவது ஒரு அந்த ப்ளூ கலர் ஷேடட் ஏரியா தான் இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். இதை 2ஆல மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா 98 இன்டூ π/6 மைனஸ் √3/4 இல்லையா? ஸோ அதான் ஆன்சரு. ஆப்ஷன் டி. ஓகே, இதுதான் செக்டார்ல இருந்து ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் ஏரியாவை மைனஸ் பண்ணணும். ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிளுடைய சைடுமே ரேடியஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அதனால நமக்கு ஈஸி ஆர் ஸ்கொயர்னு போட்டுடலாம் அப்படியே. ஏதாவது சந்தேகம் இருக்கா? ரேடியஸால என்ன எப்படி சார் போடுறது? ரேடியஸா இல்லாத மாதிரி இருக்காது. சரிங்களா? சம்ஸ் வந்து கண்டிப்பா அது ஈக்குவலா தான் கொடுத்துருப்பாங்க. இது வரைக்கும் நான் சால்வ் பண்ண சம்ஸ் எல்லாமே அது ஈக்குவலா தான் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி வித்தியாசமா பார்த்ததே இல்லை. ஸோ அப்படி ஒரு பாசிபிலிட்டி இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். சரிங்களா? இந்த மாதிரி ரெண்டு இன்டர்செக்ஷன், அதுவும் ஈக்குவல் சர்க்கிள் இன்டர்செக்ட் ஆகுது அப்படிங்கும்போது ஷுவரா இந்த மாதிரி அது ஈக்குவலா இருக்க மாதிரி தான் கொடுத்தாகணும், வேற வழி கிடையாது. அப்படி ஏதாவது வந்துச்சுன்னா நீங்க அப்படி ஒரு சம் பாத்தீங்கன்னா எனக்கு சென்ட் பண்ணுங்க, அது எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். ஓகே சார். In the given figure, the length of arc AB is equal to 3 times the radius R of the circle. AB equal to 3 times the radius. So, இதை suppose இதை theta எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது R, இது R equal to 3 times of R. Find the area of sector OAB in terms of radius R. So, area of the sector வந்து என்ன formula? Half into L into R. என்ன சொன்னீங்க? theta by 360 half into L into R. okay, half into L into R. L வந்து இங்க வந்து 3R இல்லையா? So again ஒரு R 3/2 R square. 3/2 R square னா 1.5 R square. So இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். Area of sector is equal to half into L into R. So option A 1.5 R square. So இந்த theta by 360 வச்சு போட்டிருந்தோம்னா sorry theta by 360 into pi R square. நமக்கு வந்து என்னது? L is equal to theta by 360 into 2 pi R இல்லையா? அதேதான் half into L into R. ஓகே, ஸோ இந்த L தான் வந்து என்னது? அங்க 3Rன்னு கொடுத்துருக்குறாங்க. ஏபிங்கிறது என்னது? ஏபிங்கிறது லென்த் ஆஃப் த ஆர்க் இல்லையா? பேசுங்க ஏதாவது சொல்லுங்க.
எஸ் சார். ம் இந்த இது 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 புரியுதா? தீட்டா பை 360 2 பை ஆர். சார் சார் என்ன புரிஞ்சு எஸ் சொல்லுங்க. சார். ஒரு சர்க்கிள்னா 2 பை ஆர். ஆமா சார். ஆ சர்க்கம் ஸோ ஏபிங்கிறது சர்க்கம்ஃபரன்ஸ்ல ஒரு பார்ட். நமக்கு length of தீட்டா the arc வந்து லென்த் ஆஃப் த ஆர்க் தீட்டா நமக்கு theta by தெரியாது. 360 into 2 pi r. எஸ். ஸோ இது வந்து 3r. அப்படி இந்த ஆரையும் கேன்சல் பண்ணலாம். ஏன்னா அது தீட்டாவை கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு தீட்டா கொடுக்கல இல்லையா? 3 by 2 வரும் சார். theta by 360 pi is equal to 3 by 2. தீட்டா பை 360 is equal to 3 by 2 pi இல்லையா? அதை கொண்டு நம்ம இங்க போட்டுக்கலாம். ஸோ 3 by 2 pi into pi r ஸ்கொயர். பை கேன்சல் ஆச்சுன்னா 3 by 2 r ஸ்கொயர். ஸோ அதுதான் இவங்க ஏரியா ஆஃப் செக்டார் இஸ் ஈக்குவல் டு half into L into R போட்டாங்க. பெஸ்ட் அதுதான். பட் தீட்டா பை 360 வச்சு போடணும்னா இந்த மாதிரி போடலாம். ஓகே நெக்ஸ்ட். ஓகே O is the point in the interior of an equilateral triangle. ஒரு ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் இருக்கு. ஓன்னு ஒரு பாயிண்ட் இருக்கு. The perpendicular distance from O to the sides are, ஸோ இந்த ஓல இருந்து இந்த பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் இந்த சைட்ஸுக்கு எவ்வளோ இருக்குன்னா √3 இருக்கு. அடுத்து 2√3 இருக்கு. அடுத்து இதை ஆட் பண்ணோம்னா 5√3. சப்போஸ் இது ஏபிசின்னு வச்சுக்கலாம். பெரிமீட்டர் ஆஃப் த ட்ரையாங்கிள் கேட்குறாங்க. ஆக்சுவலி என்னன்னா இந்த 3 லென்த்தையும் நீங்க ஆட் பண்ணீங்க அப்படின்னா √3 + 2√3 + 5√3 இதை ஆட் பண்ணீங்கன்னா எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? height of the equilateral triangle √3 by 2a. ஓகேவா? அது எப்படி வந்திருக்கும் அப்படின்னா இதை அப்படியே கனெக்ட் பண்ணுங்க. இப்போ 3 ட்ரையாங்கிள் இருக்கு இல்லையா? இது ஏ, இது ஏ, இது ஏன்னு வச்சுக்கலாம். ஸோ 3 ட்ரையாங்கிளோட ஏரியாவை ஆட் பண்ணுங்க. half into base into height plus half into base into height plus half into base into height. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா மொத்த ஈக்குவல் ட்ரையாங்கிளுக்கு ஈக்குவலா இருக்கும். ஸோ அது வந்து √3 by 4a ஸ்கொயர். ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி பாருங்க. √3 by 2a அப்படியே வெளியில இருக்கும். இங்க 1 + 2 + 5 is equal to √3 by 4a ஸ்கொயரு. இதை கட் பண்ணிடலாம். ஸோ a is equal to 8. ஸோ a 8னா 8 தானே? இங்க ஒரு 2 இருக்கு. சரி. a equal to 16. a by 2ன்னு இருக்கும். a equal to 16 வரும். ஸோ நம்ம லென்த் கண்டுபிடிச்சாச்சு. பெரிமீட்டர் ஆஃப் த ட்ரையாங்கிள் 3 × 16 48 வரும். ஸோ இது நீங்க ஸ்ட்ரெயிட்டாவே கூட இதை ஆட் பண்ணா அது வந்து ஹைட்டுக்கு ஈக்குவல்னு நீங்க எடுத்துக்கிடலாம். ஸோ இதை நீங்க சால்வ் பண்ணாலும் √3 கேன்சல் ஆகும். 1 + 2 + 5 8 கிராஸ் மல்டிப்ளை பண்ணா a equal to 16 வந்துடும். சாரி. One second. ஓகே. ஸோ இந்த கொஸ்டின் ஓகேவா? இந்த பெர்பெண்டிகுலர் ஹைட் எல்லாம் ஆட் பண்ணீங்கன்னா ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிளோட ஹைட்டுக்கு ஈக்குவலா இருக்கும். அவ்வளவுதான். ஓகே. அடுத்து இங்க ஒரு கிராஃப் ரிலேட்டடா ஒரு கொஸ்டின். கால்குலேட் த ஏரியா ஆஃப் த குவாட்ரிலேட்டரல் ஃபார்ம்டு வித் வெர்டிசஸ். ஸோ 3 வெர்டிசஸ். சும்மா ஒரு சாம்பிளுக்காக இந்த கிராஃப் நான் போட்டிருக்கேன், புரிய வைக்கிறதுக்காக தான். இப்போ -3,2னா இங்க இருக்கும், இங்க இருக்கும் -3,2. ஸோ இது -3,2. அதுக்கப்புறம் 5,4
அடுத்து 7, -6. ஸோ 7 இங்க இருக்குன்னு வச்சுக்கலாம். 7, -6. அடுத்து -5, -4. -5, -4. ஸோ இந்த குவாட்ரிலேட்டரோடைய ஏரியா கேட்குறாங்க. இதுதான் இந்த ஏரியா கேட்குறாங்க. ஸோ இதை 2 ட்ரையாங்கிளா பிரிச்சுட்டு அந்த ட்ரையாங்கிள் ஃபார்முலா போட்டு அந்த மாதிரி பினாக்கில் சால்வ் பண்ணியிருந்தாங்க. அதை விட இன்னொன்று போட்டிருந்தாங்க இல்லையா, இந்த குவாட்ரிலேட்டர் இருக்குன்னா ½ × x1 - x3. இங்கே என்ன வரும், y1 - y3. அடுத்து x2 - x4, y2 - y4. இந்த மாதிரி போட்டிருந்தாங்க, பார்த்தீங்களா? எஸ் சார். இந்த மாதிரி 4 பாயிண்ட் 4 வெர்டிசஸ் கொடுத்து அதோட ஏரியா கேட்டா இதுதான் பெஸ்ட் எனக்கு தெரிஞ்சு. ஓகே, ஸோ இதுல வந்து x1 y1 எதுனாலும் எடுத்துக்கலாம். இப்போ இது x1 இது y1 அப்படின்னா இது x2 இது y2 இது x3 y3 x4 y4 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ ½ × x1 - x2 என்ன வரும், x1 வந்து -3, x2 வந்து -5, y1 வந்து 2 - 4, x2 வந்து சரி x2 தானே, இங்கே 3 போடணும், x3 போடணும். x3 வந்து 7, y1 வந்து 2, y3 வந்து -6. ஸோ -6னா இங்கே +6 ஆயிரும். x2 வந்து 5, x4 வந்து -5, y2 வந்து 4 -4. ஸோ +4 ஆயிரும். ஸோ ½ × -10 8 10 8. இதுக்கப்புறம் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணியிருப்பாங்க. ½ × இது எப்படி பண்ணியிருப்பாங்க, -10 × 8, அதுக்கப்புறம் -80. அதாவது இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணியிருப்பாங்க. ஸோ -80 -80 -160 வரும். பட் இந்த மாடுலஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, இதுலேருந்து வெளியில் எடுக்கும்போது நீங்கள் பாசிட்டிவாக தான் நீங்கள் எடுத்துக்கிடணும். ஸோ ஆன்சர் வந்து இதுக்கு 80 ஸ்கொயர் யூனிட்ஸ். இதை தெரிஞ்சுக்கோங்க, இதுதான் ஈஸி. 4 வெர்டிசஸ் கொடுத்து ஏரியா கேட்டிருந்தாங்க அப்படின்னா இதை போட்டுருங்க, கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். இது அவ்வளோதான். -10 × 8 -10 × 8 அகைன். எது வேணாலும் x1 y1 x2 y2 எடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஆன்சர் வரும். ஓகே சார். சொல்லுங்க. கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது -10 × 8, அப்புறம் இன்னொரு +10 +8 தானே சார் கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது. -10 × 8 -80, அதுக்கப்புறம் மைனஸ் பண்ணணும். அதான் -10 × 8. ஓகே சார், ஓகே சார். -80 தானே போட்டிருக்கேன். அதான் சார் -116 இப்படி வந்திருக்கும். இல்ல மைனஸ் பண்ணணும். சரிங்களா? ஓகே சார், அதான் சார். இந்த கிராஸ் மல்டிப்ளை இத பண்ணிட்டு -10 × 8 பண்ணனும். ஓகே சார். The side of an equilateral triangle ABC. ஓகே, ஒரு equilateral triangle கொடுத்திருக்காங்க. ABC is √3√7. P is a point on the side BC such that BP is to BC is 1:2. So suppose இங்க வச்சுக்கலாம் 1:2 அப்படின்னா இப்ப 3√7 இருக்குன்னா இப்ப இது √7, இது மொத்தமா 2√7 எடுத்துக்கலாம். ஓகேவா? என்ன கேக்குறாங்க, லென்த் ஆஃப் ஏபி கேக்குறாங்க. இது 1:2 ரேஷியோல இருக்கு. ஸோ நம்ம டைரக்டா நம்ம வந்து ஒரு நம்ம மீடியன் வரைஞ்சிக்கலாம். ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிளை பொறுத்த வரைக்கும் மீடியன் தான் வந்து ஆல்டிடியூடாகவும் இருக்கும். அப்படின்னா இது மொத்தமா 3√7 அப்படின்னா இது வந்து √7 பிகாஸ் 1:2 ரேஷியோல இருக்கு அப்படின்னு சொல்லியாச்சு. இது மொத்தமும் வந்து என்னது 2√7. ஆனா இந்த கேப் வந்து என்னவா இருக்கும், ஏபிசி. சப்போஸ் இந்த
மிட் பாயிண்ட் வந்து நம்ம டின்னு வச்சுக்கிடுவோம். இதை வந்து டின்னு வச்சுக்கிடுவோம். இப்போ டின்னு வச்சுட்டோம் அப்படின்னா இது வந்து √7/2 இருக்குமா? இது வந்து 3/2 √7 இருக்கும். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 2√7 இருக்கும். ஹைட் ஏடி இஸ் ஈக்குவல் டு என்னது? √3/2 இன்டூ ஏ. ஸோ √3/2 இன்டூ ஏக்கு பதிலாக 3√7. ஸோ இப்போ 3√21/2 ஹைட் எனக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ ஏபி கண்டுபிடிக்கணும்னா பித்தகோரஸ் தியரம் அப்ளை பண்ண வேண்டியதான். ஏபி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏடி ஸ்கொயர் பிளஸ் பிடி ஸ்கொயர். ஸோ ஏடி ஸ்கொயர் வந்து என்னது? 9 × 21/4 பிளஸ் பிடி ஸ்கொயர் வந்து √7/2. ஸோ 7/4. என்ன வரும் மொத்தமா? 9 × 21 பிளஸ் ஒரு 7 என்ன வரும்? 196. 49. ஸோ ரூட் எடுத்தோம் அப்படின்னா 7. ஸோ ஏபியோட வேல்யூ வந்து 7. இதுல அந்த பிடி ஈக்குவல் டு √7/2ன்னு போட்டிருக்கோம். ஏன்னு புரியுது இல்ல? ஏன்னா பிடி இஸ் ஈக்குவல் டு ஹாஃப் ஆஃப் பிசி. அதுல பிபி வந்து ஆல்ரெடி √7ன்னு சொல்லிட்டாங்க. அப்ப பேலன்ஸ் வந்து 0.5 ஆஃப் √7 அங்க இருக்கணும் பிடியில. ஏன்னா மொத்தமா 3√7. ஸோ பிடி இஸ் ஈக்குவல் டு டிசி இஸ் ஈக்குவல் டு 3√7/2. அதனால ஏதாவது புரியலன்னா கேளுங்க ப்ளீஸ். இன்னொரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். இது ஒரு ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள். இது ஓகே தானேப்பா? எஸ் சார். சைடு வந்து 3√7 கொடுத்துட்டாங்களா சார்? அப்ப ஹைட் கண்டுபிடிச்சிடலாமா? பிடிக்கலாம் சார். ஹைட் வந்து ஏடி. ஏடி தானே ஹைட்டு? ஆமா சார். ஸோ ஏடி வந்து 3√21/2ன்னு கண்டுபிடிச்சாச்சு. இந்த ஏபி okay sir. கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஏபிடி அப்படிங்கிற ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை எடுத்து ஏபி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏடி ஸ்கொயர் பிளஸ் பிடி ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி போட்டு தான் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஓகே ஸோ சார். ஏடி கண்டுபிடிச்சாச்சு. ஏபி தான் நமக்கு கொஸ்டின். அப்போ அந்த பிடி மட்டும் கண்டுபிடிக்கணும். பிடி கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்க ஒரு க்ளூ கொடுத்துருக்குறாங்க. என்ன க்ளூ? பிசியோட மொத்த லென்த் 3√7 கொடுத்துட்டாங்க. பிபி இஸ் டு பிசி 1:2 ரேஷியோல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த ஏடி வந்து என்ன பண்ணும்? இந்த ஏடி வந்து என்ன பண்ணும்னா பிசியை 2ஆ ஸ்பிளிட் பண்ணும். ஓகே சார். டிசி இஸ் ஈக்குவல் டு இந்த இதுவும் பாதி இதுவும் பாதி அப்படின்னு ஸ்பிளிட் பண்ணிரும். இப்ப மொத்தமா இந்த பிசி டி மட்டும் வச்சுக்கோங்க. இங்க பி வச்சுக்கிட்டீங்கன்னா இது மொத்தமா 3 அப்படின்னா இந்த பிபி வந்து 1 இந்த பிசி வந்து 2ன்னு அவங்க ரேஷியோ கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த பிடி வந்து நான் என்ன எடுத்துக்கிறேன்? 0.5ன்னு எடுத்துக்கிறேன். டிசி வந்து 0.5 சாரி 1.5. டிசி 1.5 பிடி 1.5. அப்போ நமக்கு டேலி ஆயிடுச்சு இல்லையா? ஆமா சார். கீழே இருக்கிற லென்த் 3√7ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ பிடியோட லென்த் 0.5 இன்டூ அந்த 3√7. ஓகேவா? அதுதான் வந்து இங்க என்ன போட்டிருக்கேன்? இந்த 7/4ன்னு போட்டிருக்கோம். பிடி ஸ்கொயர். பிடியோட லென்த் வந்து 1/2 இன்டூ 3/3√7. ஓகேவா? 3√7. பிடி ஸ்கொயரும் தெரிஞ்சிருச்சு, ஏடி ஸ்கொயரும் தெரிஞ்சிருச்சு. ஸோ இதுல இருந்து ஏபி கண்டுபிடிச்சிடுறோம். ஓகே ஓகே சார். சார் இது ஸ்டீவர்ட்ஸ் தியரம் யூஸ் பண்ணா இன்னும் கொஞ்சம் டக்குனு வர மாதிரி இருக்குங்க சார். ஸ்டூவர்ட்ஸ் தியரமா? எஸ் சார். ஸ்டூவர்ட்ஸ் தியரம் a ஸ்கொயர் சொல்லுங்க. ஸ்டூவர்ட்ஸ் தியரம் சார் a ஸ்கொயர் ஈக்குவல் டு x ஸ்கொயர் ab ஸ்கொயர் பிளஸ் ஒரு நிமிஷம் இருங்க, ஒரே நிமிஷம் இருங்க. ஓகே. ஏபி சி இது வந்து பி. இது ஏ இது ஏ இது 1:2ல இருக்கு. சொல்லுங்க சார். a ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ab ஸ்கொயர் பிளஸ் அந்த √7 2√7. அதாவது இது பிபி பிசி. ஆமா சார். பிபி இன்டு பிசி இதுதான் இல்லையா? ஸோ ஸ்டூவர்ட்ஸ் தியரம். ஓகே. ஸோ 3√7 the whole square is equal to
ஏபி ஸ்கொயர் பிளஸ் பிபி வந்து √7 √7 into 2 √7. 2 √7. Okay. So AP square is equal to 9 into 7 plus, sorry, minus 14. 14. Okay, 49. AP equal to 7. Stewart's theorem. So இது கூட யூஸ் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி ஸ்டூவர்ட்ஸ் தியரம்ல ரெகுலரா சம்ஸ் நான் சால்வ் பண்றது இல்லை, அதனால எனக்கு அதில் தோணலை. ஈக்குவல் ட்ரையாங்கிள் தானே அப்படிங்கிறதுனால நான் பாட்டு கன்வென்ஷன்ல போயிட்டேன். ஓகேங்களா? அந்த ஸ்டூவர்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸ்டூவர்ட்ஸ் தியரம் இந்த மாதிரி மூணு சைடு இந்த செட்டப் பார்த்துக்கோங்க. இது இங்க 1:2 இருக்கணும்னு இல்லை, அது என்னவா வேணாலும் இருக்கலாம். ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்துட்டு திடீர்னு இப்படி ஒரு கோடை போட்டு அது என்ன ரேஷியோல இருக்கு இந்த மாதிரி ஏதோ ஒன்று கேட்பாங்க. ஏபி சிடி. ஸோ ஜஸ்ட் இப்படிதான், இது ஏ இது பி இது மொத்தமும் இது சி இது டின்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த ஃபார்முலா இங்கே யூஸ் பண்ணி பாருங்க. அதாவது ஏ இன்ட்டு பி இப்படி தானேப்பா வரும். இங்க வந்து ஏ இருந்ததுனால நம்ம இங்க ஏ ஸ்கொயர் போட்டோம். இது ஐசோசெலஸ் ஸ்டூவர்ட்ஸ் தியரம். ஐசோசெலஸ்க்கான ஸ்டூவர்ட்ஸ் தியரம் இது. அப்படி இல்லைன்னா இது வேற மாதிரி இருக்கும் இல்லையா? சரி, A² plus B². அது நீங்க அப்புறமா குரூப்ல போடுங்கப்பா. ஸ்டூவர்ட்ஸ் தியரம் இது வந்து ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள்கான ஸ்டூவர்ட்ஸ் தியரம். ஓகே ஓகே. ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் இல்லை அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, சரிங்களா? அதை நம்ம அப்புறமா போடுவோம். ஓகே. அடுத்து XYZ is a triangle. Okay. If the medians ZL and YM intersect each other at G, medians ZL and YM intersect at G, then area of GLM. So GLM is to area of XYZ. இதெல்லாம் டிஃபால்ட்டா என்ன பண்ணிடணும், இந்த மாதிரி வந்தாலே GLM-க்கும் ட்ரையாங்கிள் XYZ-க்கும் 1/12. சரிங்களா? எப்படி வந்திருக்கும் அப்படின்னா, ஒரு மீடியன் வந்து 2:1 ரேஷியோல ஸ்பிளிட் ஆகுமா? இது வந்து மீடியன் தானே சொல்றாங்க. மீடியன் வந்து 2:1 ரேஷியோல ஸ்பிளிட் ஆகும். கரெக்ட் தானே? ஆமா சார். அதுல ஏதாவது டவுட் இருக்கா? மீடியன் வந்து 2:1 ஸ்பிளிட் ஆகும். ஸோ ஜிங்கிற பாயிண்ட் பேர் என்னது? வாட் இஸ் திஸ் பாயிண்ட்? சென்ட்ராய்டு. என்னது? சென்ட்ராய்டு. மீடியன்ஸ் எல்லாம் மீட் பண்ற பாயிண்ட் சென்ட்ராய்டா? எஸ் சார். ஓகே. ஸோ இப்போ 2:1 அப்படிங்கும்போது இந்த GLMங்கிற ட்ரையாங்கிளையும் இந்த YGZங்கிற ட்ரையாங்கிளையும் நீங்க செக் பண்ணீங்கன்னா ரெண்டுமே வந்து சிமிலர் ட்ரையாங்கிள். எப்படின்னா இது வந்து வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள். ஓகேங்களா? இந்த மாதிரி மீடியன்ஸை கனெக்ட் பண்ணிட்டா LM is parallel to YZ. LM parallel to YZ. LM is parallel to YZ. ரெண்டு மீடியன்ஸையும் நீங்க கனெக்ட் பண்ணீங்கன்னா PPT தியரம் ஃபர்ஸ்ட் ஜியோமெட்ரியில இதுதான் படிச்சிருப்போம். LM parallel to YZ. அதே மாதிரி LM is equal to YZ, half of YZ. புரிஞ்சுதா? இது ரெண்டும் மிட் பாயிண்ட். அப்பனா இந்த குட்டி ட்ரையாங்கிளோடைய ஏரியாவும் இந்த YZGங்கிற ஏரியாவும் சைடு ரேஷியோ 1:2 இருக்குன்னா ஏரியா ரேஷியோ வந்து 1:4 இருக்கும். சரிங்களா? ஓகே சார். அதே மாதிரி 3 ட்ரையாங்கிள் இருக்கும். நீங்க மீடியன்ஸை கனெக்ட் பண்ணி அந்த இதுல ஒரு ட்ரையாங்கிளோட ஏரியா கண்டுபிடிச்சிங்கன்னா அதை இன்டூ 3 பண்ணிட்டீங்கன்னா மொத்த ட்ரையாங்கிளோட ஏரியா தெரிஞ்சிடும். அதுல எதுவும் குழப்பம் இல்லைல்ல? இது 4னா இதுவும் 4 இதுவும் 4. அப்போ மொத்த ட்ரையாங்கிளோட ஏரியா 12, அந்த GLM மட்டும் 1. ஸோ அதனால 1:12 தான் அது.
கிளியர்? Yes, sir. Okay, sir. Clear, sir. Yes, sir. ஆன்சர் ஆப்ஷன் பி. இது என்னது? A circle is inscribed in a quadrilateral ABCD. Circle is inscribed in a quadrilateral. So first அப்ப circle போடுவோம், அதுக்கப்புறம் quadrilateral போடுவோம். ஓகே, அடுத்து என்ன சொல்றாங்க? ABCD at the points PQ, AB வந்து P, இது வந்து Q, BC வந்து Q, CD வந்து R, இது வந்து Sங்கிற பாயிண்ட்ல டச் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க. ஆங்கிள் B வந்து 90 டிகிரின்னு சொல்லிட்டாங்க. ஆங்கிள் B 90 டிகிரி. ஓகே, இப்போ இங்க சென்டர் பாயிண்ட் இருக்குன்னு வச்சுக்கிடுவோமே. இப்போ இந்த ABCD டச்சிங் ABBC CD at points சொல்றாங்க. அப்போ சர்க்கிள்ல இந்த பாயிண்ட் டச் ஆகுதுன்னா இது வந்து டான்ஜென்ட் பாயிண்ட் இல்லையா? அதுக்கப்புறம் வேற என்ன சொல்றாங்க? AD ஈக்குவல் டு 24, இது மொத்தமா வந்து 24. ஓகே, AB ஈக்குவல் டு 27, DR ஈக்குவல் டு 6. ஸோ அங்க இருந்தா நம்ம ஆரம்பிக்கிறோம். DR எங்க இருக்கு? இது 6. அப்ப இது 6னா DSும் 6, பிகாஸ் Dங்கிற பாயிண்ட்ல இருந்து DR அண்ட் DSங்கிறது டான்ஜென்ட், ரெண்டும் ஈக்குவலா இருக்கும். ஸோ 6 முடிஞ்சு போச்சு. AD வந்து 24ன்னு கொடுத்துருக்காங்க, அதுல 6 போயிடுச்சுன்னா அப்ப இது 18. இப்போ இது 18னா இதுவும் 18. AB வந்து 27ன்னு கொடுத்துருக்காங்க, அப்ப இது 18னா இது 9, இதுவும் 9. ஸோ இது நமக்கு தெரியாது. பட் அவங்க என்ன கேட்குறாங்க? வாட் இஸ் த சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள்னு கேட்குறாங்க. சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் தெரியணும்னா நமக்கு ரேடியஸ் தெரியணும். ஸோ ரேடியஸ் தெரியறதுக்கு என்ன பண்ணணும்? இப்போ இங்க இருந்து ஒரு லைன் அப்படி போறேன்னு வச்சுக்கிடுவோம். இது R, இது R. அதே மாதிரி இதுவும் ஆல்ரெடி 90 டிகிரின்னு தெரியுமா? ஏன்னா சென்டர்ல இருந்து டான்ஜென்ட்க்கு ஒரு லைன் போட்டா 90 டிகிரி. அதே மாதிரி இந்த ஆங்கிள் 90 ஆல்ரெடி வந்து இங்க கொடுத்துட்டாங்க. எங்க கொடுத்துட்டாங்க? கொஸ்டின்ல கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி இது R, இதுவும் Rங்கும் போது ஸோ இது மொத்தமும் எல்லாமே 90 டிகிரி. அப்ப இது கண்டிப்பா ஒரு ஸ்கொயர். அப்ப R is equal to 9. இந்த ரெண்டு ஆங்கிள் 90 டிகிரின்னு தான் நான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறேன். அதாவது இந்த 90 இந்த 90 மட்டும் எனக்கு தெரியுது. அதுக்கப்புறம் பார்த்தா இந்த ஆரும் ஈக்குவல், சரிங்களா? ஸோ இங்க இருந்து இந்த டான்ஜென்ட்க்கு போடுற அந்த ஆங்கிளும் 90 டிகிரி. 3 ஆங்கிள் 90 டிகிரி வரும்போது 4வது ஆங்கிளும் 90 டிகிரியா தான் இருக்கணும். ஸோ இது கண்டிப்பா ஒரு ஸ்கொயர். அப்போ ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு 9 சென்டிமீட்டர். ஸோ சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் இஸ் ஈக்குவல் டு 2 பை ஆர், ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 18 பை. ஏதாவது டவுட் இருக்கா? No, sir. No, sir. ஓகே, இந்த கொஸ்டின் பார்த்தேன். பெரிமீட்டர் ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி இஸ் 24 சென்டிமீட்டர். பெரிமீட்டர் கொடுத்துருக்காங்க. சைடு பிசி வந்து 9 கொடுத்துருக்காங்க. ஏடி இஸ் தி பைசெக்டர் ஆஃப் பிஏசி, ஆங்கிள் பைசெக்டர் ஏடி. while I is the incenter. I is the incenter. AI is to ID is equal to. ஸோ இந்த மாதிரி AI is to IDக்கு அந்த ஒரு சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா? அது வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு தியரம் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதோட ப்ரூஃப் வந்து நான் இன்னும் பார்த்துட்டு தான் இருந்தேன், எனக்கு கிடைக்கல. AI is to ID is equal to என்ன சொல்லியிருக்காங்கன்னா AB plus AC divided by BC. இது வந்து ஒரு தியரம். எப்படியும் சிமிலர் ட்ரையாங்கிள் இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் இதுக்கு அரைவ் ஆயிருப்பாங்க, சரிங்களா? ஸோ அதை இப்போதைக்கு நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண தேவையில்ல. ஏஐ இன்சென்டர் கொடுத்துருக்காங்க, ஏஐ இஸ் டு ஐடி கேட்டிருக்காங்கனாலே ஏபி இந்த கரஸ்பாண்டிங் இந்த சைடு எடுத்துக்கோங்க. சார் இது ஈக்குவல் கிடையாது. இப்போ சப்போஸ் பிஐ இஸ் டு ஐசி, ஐ என்ன சொல்றது, இப்படி ஒன்று போட்டுக்கிடுவோம், டிஇன்னு வச்சுக்கிடுவோம். பிஐ இஸ் டு ஐஇ கேட்டிருந்தாங்கன்னா என்ன பண்ணிருக்கணும்னா பிசி பிளஸ் ஏபி டிவைடட் பை ஏசின்னு போட்டிருக்கணும், சரிங்களா? அதே மாதிரி
சிஐ டிவைடட் பை ஐஎஃப் கேட்டிருந்தாங்கன்னா ஏசி பிளஸ் பிசி டிவைடட் பை ஏபின்னு போட்டுக்கணும். ஸோ என்ன கேட்டிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி இது கண்டிப்பாக வந்து அதான் சொல்கிறேன்ல, இது வந்து சம்திங் ஏதாவது சிமிலர் ட்ரையாங்கிள் இன்னும் நல்ல டீப்பாக யூஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். இப்போதைக்கு இதை ஃபார்முலா மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இன் சென்டர் கொடுத்தாங்கன்னா ஏஐ டிவைடட் பை ஐடி இஸ் ஈக்குவல் டு ஏபி பிளஸ் பிசி டிவைடட் பை பிசி. ஸோ பெரிமீட்டர் வந்து 24ன்னு ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. ஸோ பிசி வந்து 9 சென்டிமீட்டரு. அப்போ ஏபி பிளஸ் ஏசி வந்து என்னவா இருக்கும்? 24லேருந்து இந்த -9 பண்ண வேண்டியதுதான் இல்லைங்களா? ஸோ இப்போ 15/9 தான் இதுக்கான ஆன்சரு. 5:3 ஆப்ஷன் டி. ஓகே, இது ஒரு தியரம் மாதிரி நான் நினச்சிக்கோங்க. இதோடைய ப்ரூஃப் வந்து நான் செக் பண்ணுறேன் அப்புறமா. ஏஐ இஸ் ஈக்குவல் பை ஐடி இஸ் ஈக்குவல் டு ஏபி பிளஸ் ஏசி பை பிசி. வேற மற்றது கேட்டாங்கன்னா இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே சார். There is a polygon of 11 sides. How many triangles can be drawn by only using the vertices of the polygon? So இது வந்து அந்த பெர்முடேஷன் காம்பினேஷன் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? உங்களுக்கு ஒரு ட்ரையாங்கிள் வேணும்னா 3 சைடு இருந்தா போதும். பட் பாலிகன்ல 11 சைட்ஸ் இருக்கு. ஸோ அந்த 11 சைட்ஸை வச்சு எத்தனை ட்ரையாங்கிள்ஸ் உங்களால மேக் பண்ண முடியும்னு கேட்குறாங்க. ஸோ 11C3. ஓகேவா? ஃபேக்டோரியல் எப்படி போடுவீங்க? 11 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 3 ஃபேக்டோரியல் இன்டூ 11 minus 3 8 ஃபேக்டோரியல். 11C3 NCR is equal to n ஃபேக்டோரியல் டிவைடட் பை r ஃபேக்டோரியல் இன்டூ n minus r ஃபேக்டோரியல். ஓகேவா? ஸோ இப்போ 11 இன்டூ 10 இன்டூ 9 இன்டூ 8 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 3 இன்டூ 2 இன்டூ 1 இன்டூ ஒரு 8 ஃபேக்டோரியல் கேன்சல் ஆயிரும். இது ஒரு 5 டைம்ஸ், இது ஒரு 3 டைம்ஸ் போட்டோம் அப்படின்னா 15 இன்டூ 11. ஸோ 165 ட்ரையாங்கிள்ஸ் மேக் பண்ணலாம். ஓகே, ஓகே சார். ஸோ காம்பினேஷன் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட். இன் அ சர்க்கிள் வித் சென்டர் O, ABDC is a cyclic quadrilateral with AB as a diameter. ஸோ ஏபி as a diameterன்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா அதுதான் பிக்கஸ்ட் கார்ட். ஏபி is a diameter and ABDC is a cyclic quadrilateral. அப்போ இங்க DC இருக்கு, ABDCன்னு சொல்றாங்க, அதை பார்த்துக்கோங்க. ABDC. இது ஒரு cyclic quadrilateral and AC and BD produced meet at E. ஏசியை மேலே கொண்டு போக சொல்றாங்க, ப்ரொடியூஸ்ட் டு மீட் அட் இ. அதே மாதிரி பிடியும் இல மீட் பண்றோம். இஃப் சிஇடி ஈக்குவல் டு 70, சிஇடி ஈக்குவல் டு 70, வாட் இஸ் த மெஷர் ஆஃப் சிஓடி? ஓ வந்து இங்க இருக்கு சென்டர், சிஓடி. ஸோ என்ன பண்ணலாம்? சப்போஸ் இதை நான் வந்து டீட்டான்னு எடுத்துக்கிட்டோம்னா இதுவும் டீட்டாவா? ஏன்னா இது வந்து ரேடியஸ், இது ஒரு ரேடியஸ், இது ஒரு ரேடியஸ். அதே மாதிரி இது ஒரு ஆல்ஃபான்னு எடுத்துக்கிட்டோம்னா இதுவும் ஒரு ஆல்ஃபா. ஓகே, ஆமா சார். இது என்னவா இருக்கும்? நமக்கு இப்போ வந்து மெஷர் ஆஃப் சிஓடி கேட்குறாங்க. சிஓடி இதுதானே கேட்குறாங்க. இதை எக்ஸ்ன்னு வச்சுக்கிடுவோம் சும்மா. இது வந்து என்னவா இருக்கும்? அதே மாதிரி இது என்னவா இருக்கும்? 180 minus 2D. 180 minus 2 theta. அது வந்து ஒரு 180 minus 2 ஆல்ஃபா. ஓகேவா? இப்போ வந்து சிஓடி நமக்கு என்ன தெரியும்? ஆல்ஃபா பிளஸ் பி, டீட்டா பிளஸ் ஆல்ஃபாவோட வேல்யூ தெரியுமா? இந்த பெரிய ட்ரையாங்கிள் செக் பண்ணுங்க. இந்த பெரிய ட்ரையாங்கிள் ஏஇபி, டீட்டா பிளஸ் ஆல்ஃபாவோட வேல்யூ 110 அதுல இருந்து இல்லையா?
அதாவது இங்க 70 இருக்கு, இங்க தீட்டா இருக்கு, இங்க ஆல்பா இருக்கு. மூணுத்தையும் கூட்டினா 180 வரணும். ஸோ தீட்டா பிளஸ் ஆல்பாவோட வேல்யூ வந்து 110. இப்போ இந்த 180 மைனஸ் 2 தீட்டா பிளஸ் ஒரு எக்ஸ் பிளஸ் ஒரு 180 மைனஸ் 2 ஆல்பா, இது மொத்தமா கூட்டினா என்ன வரணும் எனக்கு? ஸ்ட்ரைட் லைன் 180. ஓகேவா? ஸோ இப்போ ஒரு 180 அடிச்சிடலாம். நமக்கு எக்ஸ் தான் வேணும். எக்ஸ் இஸ் ஈக்குவல் இந்த 2 தீட்டா 2 ஆல்பா பிளஸ் 2 ஆல்பா மைனஸ் ஒரு 180. தீட்டா பிளஸ் ஆல்பாவோட வேல்யூ எனக்கு 110 ஆல்ரெடி எனக்கு தெரியும். ஸோ 220 மைனஸ் ஒரு 180, எக்ஸோட மதிப்பு 40. ஆப்ஷன் டி. அந்த ட்ரையாங்கிள நம்ம யோசிக்கணும். ஏபிஇங்கிற ஒரு ட்ரையாங்கிள் தீட்டா பிளஸ் ஆல்பாவோட வேல்யூவை எடுத்துட்டு வரணும். ஓகே, ஓகே சார். ஸோ இதோட ஜாமெட்ரி முடிஞ்சிச்சு. அடுத்து மென்சுரேஷன்ல கொஞ்சம் சம்ஸ். ஓகேங்களா? ஸோ பார்த்துட்டு முடிச்சிடலாம். 3 circles each of radius 5 cm touch one another. The area subtended between them. ஸோ இது அந்த சர்க்கிள் இப்படித்தான் இருக்கும். இந்த ஏரியா கேட்குறாங்க. ஓகே, இதை கேட்குறாங்க. எப்படி கண்டுபிடிக்கலாம் இதை? இந்த மொத்தமா ஒரு ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் இருக்கு. இந்த ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் இருந்து 3 செக்டாரை நம்ம மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா பேலன்ஸ் இருக்கிற ஏரியா தான் அந்த ஷேடட் போர்ஷன். அது நமக்கு கிடைச்சிரும். ஸோ ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள்ல இருந்து மைனஸ் 3 செக்டார்ஸ். ஓகே, ஸோ அதுக்கான டேட்டா எல்லாமே 5 சென்டிமீட்டர் 5 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிளோடைய லென்த் வந்து சைடு வந்து 10 சென்டிமீட்டர். அப்போ √3/4 இன்டூ 10 ஸ்கொயர் மைனஸ் 3 செக்டாருங்கிறதுனால 3 இன்டூ θ/360. தீட்டா வந்து ஆல்ரெடி 16 போட்டிருக்காங்க. இன்டூ πr ஸ்கொயர், 5 இன்டூ r வந்து 5, ஸோ 25. ஓகே, ஓகே சார். இதை சால்வ் பண்ண ஆன்சரு என்ன வரும்? 1/6 1/2. So √3/400 minus 5/2 into 25. 25 காமனா உள்ள எடுத்தோம் அப்படின்னா, ஸோ இந்த 4 இதையும் கட் பண்ணலாம் இல்லையா? 25 காமனா உள்ள எடுத்தா √3 minus 5/2. இதை மிஸ் பண்றணும் இல்லை இல்லையா? ஆப்ஷன் டி தானே? ஆமா சார், இதுதான் சார். இது ஏன் 60 போட்டோன்னு தெரியுதுல்ல? ஏன்னா 3 ட்ரையாங்கிளுமே வந்து 10 10 10 சென்டிமீட்டர் இருக்கிறதுனால ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள், அதனால 60 போட்டோம். ஸோ அந்த ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் இருந்து 3 செக்டாரை மைனஸ் பண்ணிட்டா அந்த ஷேடட் போர்ஷன் கிடைச்சிரும். A solid metal cylinder of 12 cm height and 7 cm radius is melted and recast into 2 cones in the proportion of 1:2 வால்யூம்ல. கீப்பிங் த ஹைட் வந்து 12 cm அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, வாட் வுட் பி த பெர்சன்டேஜ் சேஞ்ச் இன் த ஃபிளாட் சர்ஃபேஸ் ஏரியா? ஃபிளாட் சர்ஃபேஸ் ஏரியானா கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா சொல்றாங்க. அண்ட் ஆஃப்டர், பிஃபோர் அண்ட் ஆஃப்டர். ஓகே, ஃபர்ஸ்ட் இப்போ இந்த இடத்துல வந்து 2 கோன் கிடைக்க போகுது இல்லையா? ஒரு சிலிண்டரோட வால்யூம் என்ன ஃபார்முலா? ஒரு சிலிண்டர் வந்து ஒரு 2 கோனா மாறுது. ஒரு கோன், ஸோ இதோட வால்யூம் வந்து 1 இருந்துச்சுன்னா இதோட வால்யூம் வந்து 2ன்னு சொல்றாங்க. அதாவது சிலிண்டர் வந்து அப்போ மொத்தம் 3 இருக்கும். ஓகேவா? இப்போ சிலிண்டரோட ஃபார்முலா வந்து π இன்டூ r² இன்டூ h இல்லையா? ஸோ 49 இன்டூ 12 அடுத்தன πr² h. ஸோ ஒரு கோனுடைய வால்யூம் 1/3 இன்டூ π இன்டூ r1² வச்சுக்கிடுவோம். ஹைட் வந்து மாறாதுன்னு சொல்லிட்டாங்க, அப்படிதானே? இது கோனோட வால்யூம் 1.
அதே மாதிரி இன்னொரு கோனோட வால்யூம் இதே மாதிரி 1/3 பை இன்டூ R2 ஸ்கொயர் இன்டூ 12 வரும். பட் ஆனால் இந்த வால்யூம் எப்படி இருக்கும்? 2 டைம்ஸ் இருக்கும் இதை விட. கரெக்டா? ஆமா சார். இது நம்ம டிவைடட் பைலேயே போடலாம். இந்த மாதிரி டிவைடட் பைலேயே போட்டோம்னா அந்த R1 R2 ரேஷியோ கிடைக்கிறது கொஞ்சம் கன்வீனியன்ட்டா இருக்கும். R² இன்டூ 12 இது ஒரு வால்யூம். அதே மாதிரி 1/3 இன்டூ பை இன்டூ R2 ஸ்கொயர் இன்டூ 12. ஸோ இதோடைய வால்யூம் ரேஷியோ 1:2 இருக்கு. இப்படி போட்டால் இன்னும் கொஞ்சம் ஈஸி, பெட்டர். ஸோ இந்த 1/3 பை 1/3 பை கேன்சலு, 12 கேன்சலு. ஸோ இப்போ R1/R2 ரேஷியோ வந்து 1:√2 இருக்கு. ஆனால் ஹைட்டு வந்து மாறவே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஹைட்டு வந்து எப்போதுமே 12 தான் இருக்கு. ஓகேவா? அப்போ சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த சிலிண்டர் வந்து என்னது? 2πRH. What would be the percentage change in the flat surface area? 2πRH. இது வந்து பிஃபோர் இருந்துச்சு. ஓகேவா? இப்போ ஆஃப்டர் என்னவாயிடுச்சு? ஆஃப்டர் வந்து இந்த ரெண்டு கோனுடைய சர்ஃபேஸ் ஏரியா, கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா என்னது? πR இல்ல? ஆமா சார். ஓகே. ஆனா R வந்து வேற வேற மாதிரி இருக்கு. சொல்லுங்க. πr into L plus சார் கோனுக்கு வந்து கர்வ் சர்ஃபேஸ் πR into L plus R ன்னு நினைக்கிறேன் சார். கர்வ்ஸ் இல்ல சார். டோட்டல் சர்ஃபேஸ் சார். πR L தான் இல்லையா? ஆமா சார். ஆமா சார். பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லப்பா. நானே நிறைய குழம்புவேன். சரிங்களா? பிஃபோர் அண்ட் ஆஃப்டர். ஸோ இங்கே வந்து இப்போ பை R1 L1 இது ஒன்று இருக்கு, பை இன்டூ R2 L2. ஏன்னா ரெண்டு ரேடியஸ் வேற வேற, ஆனால் ஹைட்டு வந்து ஒன்று தான். ஓகே. ஸோ இப்போ இந்த L1 நம்ம கண்டுபிடிச்சி தான் ஆகணும் இல்லை? L1ம் கண்டுபிடிக்கணும், L2வும் கண்டுபிடிக்கணும். ரேடியஸ் 1:√2 இருக்கு. சார் சொல்லுங்க. ஃபிளாட் சர்ஃபேஸ் ஏரியா தான் சார் கேட்டிருக்காங்க. ஃபிளாட் சர்ஃபேஸ் ஏரியானா அந்த சர்க்கிள் மட்டும் தான் கேக்குறாங்களோ? கீழே இருக்கிறது மட்டும் தான் சார் வரும் ஃபிளாட்டா இருக்கு. ஓகே, எனக்கு அந்த ஒரு டவுட் இருந்துச்சுப்பா. ஃபிளாட் சர்ஃபேஸ் ஏரியானா அந்த சர்க்கம்ஃபரன்ஸ் மட்டும்தான் இல்லையா? அதாவது அந்த சர்க்கிளோட ஏரியா, சர்க்கிளோட ஏரியா மட்டும். ஓகே, இது நான் புதுசா இப்பதான் கத்துக்கிறேன். சரிங்களா? ஃபிளாட் சர்ஃபேஸ் ஏரியானா அந்த சர்க்கிளோட ஏரியா தான். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து அப்போ இங்க வந்து என்னவா இருந்திருக்கும்? பை இன்டூ R². ஆனா இங்க R வந்து வேற இல்லையா? 7 சென்டிமீட்டரு. πN இருந்திருக்கும். இங்கே வந்து இப்போ இந்த ரெண்டு ரேடியஸ் 1:√2. ஸோ இப்போ R1 என்ன, R2 என்ன? இந்த வால்யூம்ல நம்ம இப்போ R1 கண்டுபிடிப்போம். ஃபிளாட் சர்ஃபேஸ் ஏரியானா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அந்த ஜஸ்ட் அந்த சர்க்கம்ஃபரன்ஸ் தான். இந்த கோன்ல இந்த இதை மட்டும் கேட்குறாங்க. இந்த சிலிண்டர்ல என்ன இருக்கும்? ரெண்டு இருக்கும் இல்லையா? சிலிண்டர்ல வந்து மேலேயும் கீழேயும் இருக்கும். மேலே ஒரு சர்க்கிள் இருக்கும், கீழே ஒரு சர்க்கிள் இருக்கும். கோன்ல அதே மாதிரி வந்து ரெண்டு கோனுக்கு ரெண்டு இருக்கும். ஸோ இந்த ஃபிளாட் சர்ஃபேஸ், ஸோ இது வந்து பழசு என்னவா இருந்துச்சு, இப்போ வந்து என்னவா மாறி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது வந்து 2 இன்டூ பை இன்டூ 49. ஏன்னா மேலே ஒரு சர்க்கிள், கீழே ஒரு சர்க்கிள். இது பிஃபோர். இப்போ ஆஃப்டர் மட்டும் செக் பண்ணோம். நமக்கு R1/R2 ரேஷியோ வந்து 1:√2 தெரிஞ்சிருச்சு. பட் R1 என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு
நம்ம இந்த வால்யூமை யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ இந்த வால்யூமில் 1/3 தான் வந்து இது வரும் இல்லையா, 1/3 பை R1 ஸ்கொயர் இன்டூ 12. புரியுதா? இல்லை நான் பாட்டுக்கு ஏதாவது சொல்லிட்டு இருக்கேனா? R1 இஸ் ஈக்குவல் டு 7. சரிங்களா? கோனுடைய ஒரு ரேடியஸ் வந்து 7, இன்னொரு பெரிய கோனோட ரேடியஸ் வந்து ரூட்ல இருக்கு. அப்போ R1 ஈக்குவல் டு 7 அப்படின்னா R2 இஸ் ஈக்குவல் டு √7, சாரி 7√2. ஓகே. ஸோ இப்போ இங்கே நம்ம போட்டோம் அப்படின்னா πr ஸ்கொயர், ஸோ 7 ஸ்கொயர் பிளஸ் பை இன்ட்டு இந்த பெரிய கோனோடது 49 இன்ட்டு 2. ஸோ ஒரு 49 பை பிளஸ் ஒரு 98 பை. இங்கே வந்து ஆல்ரெடி 98 பை இருக்கு. ஸோ எக்ஸ்ட்ராவா ஒரு 49 பை வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சரிங்களா? அப்போ 98ல இருந்து இங்கே ஒரு 98 இருக்கு, எக்ஸ்ட்ராவா ஒரு 49 பை. அப்போ 50% வந்து ஃபிளாட் சர்ஃபேஸ் ஏரியா வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகே. ஃபிளாட் சர்ஃபேஸ் ஏரியானா அந்த சர்க்கிளோடது மட்டும் பார்த்தா போதும், அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே. இந்த ட்ரையாங்கிளில் ஷேட் பண்ணியிருக்கீங்களா ப்ளூ கலரில், அவ்வளோதான். R1 R2 வந்து கண்டுபிடிச்சோம். இப்போ நான் 7√2. ஏற்கனவே சிலிண்டரோட ரேடியஸ் 7 எனக்கு தெரியும். ஸோ ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்க, நான் கிளாரிஃபை பண்ணுறேன். ஸோ ஒரு வாட்டி மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஓகே. முதல்ல வந்து சிலிண்டர் வந்து 2 கோனா பிரியுதுப்பா. ஒரு சின்ன கோன், அதோட வால்யூம் வந்து 1:2. அந்த 2 கோனுமே என்ன வால்யூம்ல பிரியுதுன்னா 1:2ங்கிற வால்யூம்ல பிரியுது. சிலிண்டரோட வால்யூம் ஈக்குவல் டு அந்த கோனோட வால்யூம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா. ஸோ அப்போ அந்த 2 கோனோட ஹைட்டு வந்து சேம்னு சொல்லிட்டாங்க. கீப்பிங் த ஹைட் 12 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ R1:R2 ரேஷியோவை நம்ம கண்டுபிடிச்சோம். என்னன்னு கண்டுபிடிச்சோம்னா 1:√2 அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க கேட்கறது என்னன்னா, இந்த மாதிரி மெல்ட் ஆக்கிறதுக்கு முன்னாடி ஃபிளாட் சர்ஃபேஸ் ஏரியால இருந்து மெல்ட் ஆனதுக்கு அப்புறம் ஃபிளாட் சர்ஃபேஸ் ஏரியா எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபிளாட் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னா ஜஸ்ட் இந்த சர்க்கிள் தான். நான் இங்கே ப்ளூ கலர்ல ஷேட் பண்ணியிருக்கேன்ல, இந்த சிலிண்டர்ல எவ்வளோ ஃபிளாட் சர்ஃபேஸ் ஏரியா, அதே மாதிரி இந்த 2 கோனுக்கு எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கோன் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு கண்டிப்பா ரேடியஸ் தெரிஞ்சாதான் கண்டுபிடிக்க முடியும். ஆனா R1 R2 ரேஷியோ மட்டும் தான் நான் கண்டுபிடிச்சிருந்தேன். ஸோ இப்போ ரேடியஸை கண்டுபிடிக்கிறதுக்காக நான் என்ன பண்ணினேன், சிலிண்டரோட வால்யூம் இருக்கு, அதுல 1/3 வால்யூம் எடுத்தா ஒரு கோனோடைய ரேடியஸை என்னால் கண்டுபிடிக்க முடிஞ்சுச்சு, அதுதான் 7. அப்போ இன்னொரு ரேடியஸ் 7√2 அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இந்த ஃபிளாட் சர்ஃபேஸ் ஏரியானா πr ஸ்கொயர், இந்த கீழே இருக்க சர்க்கிளோடைய ஏரியா πr ஸ்கொயர். அதே மாதிரி பெரிய கோனோடைய ஃபிளாட் சர்ஃபேஸ் ஏரியானா பெரிய சர்க்கிள், அதோட ரேடியஸ் வந்து 7√2. ஸோ அதை பண்ணும்போது π × 49 × 2 வருது, இது வந்து π × 49 வருது. மொத்தமாக இதை கூட்டினா என்ன வந்திருக்கும்னா 147 வந்திருக்குமா? அதை கூட்ட தேவையில்ல, இங்கே 98 பையா இருந்தது. இப்போ இந்த ஃபிளாட் சர்ஃபேஸ் ஏரியா வந்து இந்த 49 + என்ன வருது 10 14 147 ஆயிடுது. 98 பையில இருந்து 147 பையா மாறிடுது. ஸோ அது என்ன ரேஷியோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 2:3 ரேஷியோ. அப்போனா 50% வந்து எனக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறோம். யாரோ ஒருத்தங்க கேட்டீங்க, புரிஞ்சுதா? ஹலோ, ஓகேன்னா சொல்லுங்கப்பா, இல்லைன்னா இன்னொரு வாட்டி கூட நான் சொல்றேன். எந்த இடத்துல டவுட்டா இருக்குன்னு கூட கேளுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? போலாம் சார். A square and a rhombus have the same base and the rhombus is inclined at 45 degree. What will be the ratio of the square? So ஒரு ஸ்கொயர் இருக்கு, இதுலயே ராம்பஸ் இருக்கு, ஆனா கொஞ்சம் இன்க்ளைண்ட் ஆகி இருக்குது. ஸோ 45 டிகிரியில். ஓகேவா? இப்போ ராம்பஸும் ஸ்கொயருக்கும் இப்போ சைடு வந்து ஏ அப்படின்னா ஃபுல்லுமே ஏ அப்படியே தான் இருக்க போகுது. ஸோ ஏரியா ஆஃப் த ஸ்கொயரோட ஃபார்முலா வந்து A² இல்லையா?
ஆமா சார். அதே மாதிரி ஒரு பேரலோகிராம் இருக்கு அப்படின்னா இப்ப சப்போஸ் இது வந்து தீட்டா, இது ஏ, இது பினா இந்த ஏரியா ஆஃப் த பேரலோகிராம் என்னது ஏபி சைன் தீட்டா. இது ஒரு ஃபார்முலா பேரலோகிராம் இருந்தாலே. அப்ப ராம்பஸ் இஸ் ஒரு பேரலோகிராம் தான், சரிங்களா? ஸ்கொயரோட ஏரியா வந்து ஏ ஸ்கொயர் அப்படின்னா இப்போ ராம்பஸோட ஏரியா வந்து ஏ ஸ்கொயர் இன்டூ சைன் 45 வந்துடும். அதாவது ஏபி சைன் தீட்டா தான் ஏ இன்டூ சைன் 45. ஓகேவா? ஸோ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணோம்னா 1:2 சைன் 45 வந்து 1/√2. ஸோ √2:1 ரேஷியோல இருக்கும் ஏரியா ஆஃப் த ஸ்கொயரும் ராம்பஸும். ஆப்ஷன் டி. ஓகேவா? ஓகே சார். ஓகே சார். இந்த கொஸ்டின் இது இந்த டயக்ராம் புரியறதுக்காக வச்சிருக்கிறேன், சரிங்களா? ஒண்ணு வந்து தப்பா இருக்கு. So a cube of side 5 cm has been assembled using 125 cubes, each of 1 cm edge. One cube is removed from the middle of each of the face of the cube. What is the surface area of the remaining solid? First 5 cm இருக்கிறதுக்கான surface area என்னவா இருக்கும்? ஒரு கியூப் வந்து 5 cm இருக்கு. இதோடைய surface area வந்து என்னது? 6a square. 6a square. So 6 into 5 square 150 cm square. ஓகேவா? இப்போ இதுல என்ன பண்ணிடுறாங்க, நடுவுல இருந்து ஒவ்வொரு சென்டிமீட்டரா ஒரு கியூபை வெளியில எடுத்துடுறாங்க. அப்பனா பேலன்ஸ் வந்து எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த டயக்ராமை பாருங்க. நீங்க ஒரு இதை வெளியில எடுத்துட்டீங்க, இந்த மேல இருக்கிறத மட்டும் வெளியில எடுத்துட்டீங்க. அதனால உள்ள இருக்கிற கொஞ்சம் ஃபேஸ் வந்து இப்போ எக்ஸ்போஸ் ஆகுது உங்களுக்கு, சரிங்களா? இந்த மாதிரி நீங்க சாலிட நடுவுல ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா சர்ஃபேஸ் ஏரியா இன்க்ரீஸ் தான் ஆகும். ஓகேவா? ஒரு சாலிடு கியூப் இருக்கு, நீங்க அந்த கியூபிக்கல்ஸ் விளாடுவோம்ல, அதுலயே நீங்க பாத்தீங்கன்னா சாலிடு கியூப் இருக்கும். அதுல நடுவுல ஒண்ணு உடைச்சிட்டோம்னா உள்ள இருக்கிறது நமக்கு தெரியும். இப்ப எக்ஸ்ட்ராவா எத்தனை ஃபேஸ் தெரியும்னு மட்டும் பாருங்க. இப்போ இந்த நடுவுல இருக்கிறது ஆல்ரெடி வந்து வெளியில இந்த இடத்துல இருந்தது தான், இப்போ உடைச்சதே அது உள்ள தெரியுது, சரிங்களா? ஸோ அதை கணக்குல எடுத்துக்க வேண்டாம். அது போக எக்ஸ்ட்ராவா நமக்கு வந்து இந்த 1 2 அதே மாதிரி வந்து இங்க ஒரு 3 இங்க ஒரு இந்த சைட்ல ஒரு 4 தெரியும். ஓகே, மொத்தம் 4 ஃபேஸ் எக்ஸ்ட்ராவா இப்ப நமக்கு தெரியும். ஓகேவா? அதாவது 4 ஸ்கொயர் மட்டும் 4 ஸ்கொயர் தெரியும் ஒரு ஃபேஸ்ல. அதாவது இந்த ஒரு ஃபேஸ்ல 4 ஸ்கொயர் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா தெரியும். அந்த ஒவ்வொரு ஸ்கொயரோடைய ஏரியா வந்து என்னது? 1 ஸ்கொயர் இல்லையா? இது வந்து ஒரு 1 ஸ்கொயர் பிகாஸ் 1 சென்டிமீட்டர் லென்த் இருக்கிறதா அவங்க எடுக்கிறாங்க. அப்போ அதே மாதிரி 4 ஃபேஸ் உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ ஒரு இடத்துல வந்து 4 × 1 4 சென்டிமீட்டர் ஸ்கொயர் உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி 6 ஃபேஸ்லயும் பாத்தீங்கன்னா 6 × 4 24 சென்டிமீட்டர் ஸ்கொயர் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தெரியும். ஏற்கனவே 150 தெரிஞ்சிட்டு இருந்தது, இப்போ அது கூட 24 எக்ஸ்ட்ரா தெரியும். ஸோ 174 சென்டிமீட்டர் வந்து இப்போ உங்களுக்கு லேட்டஸ்ட் சர்ஃபேஸ் ஏரியா அதுதான் 174. ஆக்சுவலி விசிபிளா 5 இருக்குதுதான், ஆனா வந்து நம்ம ஏற்கனவே 150 எடுத்துட்டோம். அந்த 150ல அந்த ஒரு ஃபேஸ் ஆல்ரெடி இருக்கு, கரெக்டா? ஒன்னு ரிமூவ் பண்ணிட்டு உள்ள 5 நமக்கு தெரியுது. ஆனா அந்த 5ல 1 வந்து ஆல்ரெடி ரிமூவ் பண்ணதோடைய கணக்கு தான், அதனால எக்ஸ்ட்ராவா 4 தான் நமக்கு தெரியும். ஸோ ஒரு ஃபேஸ்ல 4 ஃபேஸ் இப்போ எக்ஸ்ட்ராவா நமக்கு தெரியும். அதே மாதிரி 6 இருக்கு. ஸோ 6 × 4 24 இது நமக்கு எக்ஸ்ட்ராவா இப்போ நமக்கு தெரியும். அது ஒன்னொன்னுடைய ஒவ்வொரு ஏரியா வந்து 1 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அப்போ 24 தெரிறதுனால 24 சென்டிமீட்டர் ஸ்கொயர் எக்ஸ்ட்ராவா தெரியும். ஓகேங்களா? ஏதாவது டவுட் இருக்கா? சார். Next, if the sum of the diagonals of a rhombus is L, so இப்போ D1 plus D2 வந்து L ன்னு சொல்றாங்க. Perimeter is 4P,
அப்போ 4a is equal to 4p. அப்போ a is equal to p. Find the area of the rhombus. Area of the rhombus formula வந்து என்னது? half into d1 into d2 ஆ? அதே மாதிரி இன்னொரு ஃபார்முலா இருக்கும் 4a square is equal to d1 square plus d2 square. இது ஒரு ஃபார்முலா இருக்கும். இந்த ரெண்டு ஃபார்முலா மிக்ஸ் பண்ணி சால்வ் பண்ண வேண்டியதுதான். ஓகே, இப்போ இது ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணுங்க. ஆப்ஷன்ஸ் எல்லாமே எல் அண்ட் பியில் மட்டும்தான் இருக்கு. ஸோ அந்த d1 plus d2 ஈக்குவல் டு எல்லாம் ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணால் a ஸ்கொயர் plus b ஸ்கொயர் plus 2 into ab ஈக்குவல் டு எல் ஸ்கொயரு. d1 ஸ்கொயர் plus d2 ஸ்கொயருக்கு பதிலாக இங்கே 4p ஸ்கொயர் போட்டுக்கலாம். பிகாஸ் a is equal to p. 2 into d1 into d2 is equal to l ஸ்கொயர். நமக்கு half into d1 into d2 தான் வேணும். ஸோ 2 d1 d2 is equal to l ஸ்கொயர் மைனஸ் 4p ஸ்கொயர்னு வரும். half வேணும். ஸோ ரெண்டு பக்கமும் 2ஆல் டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா இன்னும் 4ஆல் டிவைட் பண்ணணும். அப்போ தான் half into d1 into d2 is equal to 1/4 of l ஸ்கொயர் மைனஸ் 4p ஸ்கொயர். ஆப்ஷன் சி. ரெண்டு ஃபார்முலாவும் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணணும், அவ்வளோதான். ஓகேங்களா? ஓகே சார். ஓகே சார். 3 sides of a triangle கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் த ஏரியா ஆஃப் அ ட்ரையாங்கிள்? ஸோ இதுக்கு நீங்கள் ஏக்கும் பிக்கும் ஏதாவது வேல்யூ எடுத்துக்கோங்க. ஏக்கும் பிக்கும் 1ன்னு எடுத்துக்கோங்க. அப்போனா ஆப்ஷன்ஸ் எப்படி மாறிடும்னா இது வந்து 5/2, இது வந்து 3, இது வந்து 4, இது வந்து 3/2. ஓகே, எங்கள் கொஸ்டினில் 1 + 1 2, இது வந்து 2 into 1 2 4 + 1 √5, இதுவும் √5. ஸோ ஒரு ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் இருக்கு. இப்போ √5 நீங்க ஒரு ஹைட் வரைஞ்சிக்கோங்க. இது வந்து √2/2, இது வந்து √2/2. ஸோ ஹைட் வந்து என்னவா இருக்கும்? h is equal to 5 minus 2/4 1/2 9/2 3/√2. height is equal to 3/√2 வரும். இப்போ half into base into height, இதுதான் ஏரியா. ஸோ 3/2ன்னு வருது. ஸோ 3/2 என்ன ஆப்ஷன் பாருங்க? ஆப்ஷன் டி. அதான் ஆன்சர். ஓகே ஓகே சார். இதுல என்ன பண்ணிருக்கேன்னு தெரியுதுல்ல? ஹச் கண்டுபிடிச்சிருக்கேன் ஹைப்போடெனஸ் பித்தகோரன் தியரம் யூஸ் பண்ணி, அவ்வளவுதான். A sector of radius 10.5 cm with the central angle 120 degrees is folded to form a cone by joining the two bounding radii of the sector. So ஒரு sector இருக்கு. ஓகே, ரேடி வந்து 10.5 10.5ன்னு சொல்லிட்டாங்க. 120 டிகிரின்னு வேற சொல்லிட்டாங்க. is folded to form a cone. இது அப்படியே மடக்கி கோனா மாத்திடுறாங்க. ஓகேவா? அப்பனா இந்த லென்த் ஆஃப் த ஆர்க் தான் வந்து சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த கோனா இருக்கும். இப்போ லென்த் ஆஃப் த ஆர்க் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிப்போம். 120 டிகிரினா 1/3 into 2πr. r வந்து 10.5னா 21/2 போட்டுக்கலாம், which is equal to 7π. ஸோ லென்த் ஆஃப் த ஆர்க் வந்து 7π, which is equal to πr ஸ்கொயர் இல்லையா? πr ஸ்கொயர் is equal to 7π அப்படின்னா r ஸ்கொயர் is equal to 7. அதாவது கோனுடைய ரேடியஸ். இப்போ கோன் வந்துருச்சு. கோனோட ரேடியஸ் தெரிஞ்சிருச்சு. ஹைட் தெரியறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? இந்த ஸ்லாண்ட் ஹைட் தான் வந்து 10.5 இல்லையா கொஸ்டினை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் ஹைட் இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். r is equal to √7. இப்போ இது வந்து √7/2. 10.5 ஆல்ரெடி இருக்கு. இப்போ ஹைட் வந்து என்னது? ஹைட் ஆஃப் த கோன் வந்து என்னது சொல்லுங்க? சால்வ் பண்ணி சொல்லுங்க. L square plus R square equal to H square.
அதான் ஸ்கொயர் பிளஸ் ஆர் ஸ்கொயர். ஆன்சர் சொல்லுங்க. ஆன்சர் h is equal to what? Sir, 343/2. 343/2 sir. இப்படியா வருது? சரி, ஓகே. இப்போ வால்யூம் ஆஃப் த கோன் வந்து என்னது? 1/3 pi into r square h. ஸோ 1/3 pi into r square வந்து 7, h வந்து 343/2 இல்லையா? ஆமா சார். இப்போ எங்கப்பா 7 எங்கப்பா போச்சு? ஹைட் கரெக்டு தானே? கரெக்டாக செக் பண்ணுங்க. ஒன் பை 6 into 343 ஓகே. பட் இன்னொரு 7 இருக்குதே, தேவையில்லாம ஆப்ஷன்ல இல்லை. ஹைட் கரெக்டாக கண்டுபிடிங்க. (10.5 square is equal to h square plus 7/4. So 10.5 na 21/2. So 21/2 into 21/2 minus 7/4. தானே சார்? என்னங்க? ஆறு வெறும் √7 தானே சார்? r வந்து √7. அங்க √7/2 போட்டு. சாரி ஆமாப்பா. √7 தான். h square plus 7. இது என்ன வரும்? (441) 28 போச்சுன்னா 413. 413. இப்படியா இருக்குது? வராது சார் அப்படி. எங்கேயோ ஏதோ மிஸ்டேக் நடந்திருக்கு. லேட்ரல் எல் தான் வந்து 10.5. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஹைட்டு கண்டுபிடிக்கணும். சர்க்கம்ஃபரன்ஸு லென்த் வந்து 120/360 into 2πr. r வந்து 21/2. l is equal to 7/, கரெக்ட் தானே? l is equal to 7/, கரெக்ட் தான். ஸோ l தான் வந்து πr ஸ்கொயரா மாறுது. r ஸ்கொயர் வந்து 7, r equal to √7. இதுவும் பிரச்சனை இல்லை. ஹைட்டு கண்டுபிடிக்கணும். h ஸ்கொயர் plus 7 வந்து 10.5 ஸ்கொயரு. A sector of radius 10.5 centimeter. சொல்லுங்க. இல்ல 2πr தான் சார் மாறும். சர்க்கம்ஃபரன்ஸ் ஏரியாவை போட்டிருக்கீங்க. எங்கப்பா? πr square equal to 7π இருக்கும். πr square is equal to 7π. 2πr. சரி அதுங்களா? அதான் சர்க்கம்ஃபரன்ஸ். அது சாரி 2πr தான் வந்து 7π. அப்போ r is equal to 7/2. ஸோ அப்போ இங்கே 7/2 போடுங்க. இப்போ வரும் ஆன்சர் பாருங்க. h ஸ்கொயர் plus 7/2 the whole square is equal to 21/2 the whole square. இப்போ h ஸ்கொயர் வந்து என்னது?
21/2 the whole square minus 7/2 the whole square. A square minus B square formula போடலாம். A plus B into A minus B. அப்போ 28/2 into 14/2 h square is equal to. So, இது ஒரு 14, 7√2 h ஓட வேல்யூ. இப்போ வால்யூம் equal to 1/3 pi r square h. So 343√2 pi divided by 12. √2 or √3 √2. Option D. ஓகே, நான் அந்த இடத்துல ஏரியாவை போட்டேன், சர்க்கம்ஃபரன்ஸ் போடணும், சரிங்களா? ஓகே சார். இன்னும் ஒரு 2 சம் தான். ABCD is a rhombus with side being equal to 8 cm. BD equal to 10 cm. AC equal to 2√x. Okay. So our formula is clear. 4a square is equal to d square. 4a square na inga vandu 64. இது ஃபுல்லா வந்து 10 ன்னு சொல்றாங்க இல்லையா? இது ஃபுல்லா வந்து 10, இது ஃபுல்லா வந்து 2√x. ஸோ இந்த ஃபார்முலா போட்டு √x கண்டுபிடிச்சிட வேண்டியதான். ஓகே, x என்ன கண்டுபிடிங்க. 4a square is equal to d1 square plus d2 square. அந்த ஃபார்முலா போட்டு x கண்டுபிடிக்கணும், அவ்வளவுதான். செவன் சார். 7. ஆன்சர் வந்து 7 சொல்றீங்க. x வந்து அப்ப 39 இல்லையா? எஸ் சார். Okay. Equilateral triangles are drawn on the hypotenuse and one of the perpendicular sides of the right-angled isosceles triangle. Right-angled isosceles triangle. So, இது ஒரு isosceles triangle and it is right-angled also. அப்படின்னா suppose இது x அப்படின்னா இது வந்து என்னவா இருக்கும்? √2x. இப்போ equilateral triangles are drawn on the hypotenuse. So hypotenuse வச்சு ஒரு equilateral triangle and one of the perpendicular sides அதை வச்சு ஒரு equilateral triangle. அதாவது இந்த x வச்சு ஒரு equilateral triangle, √2x வச்சு ஒரு equilateral triangle. Their areas are h and a respectively. இப்போ hங்கிறது என்னது? hypotenuse பேஸ் பண்ணி இருக்கிற equilateral triangle உடைய ஏரியா. அப்போ √3/4 into √2x the whole square. இது ஏங்கிறது ரெஸ்பெக்டிவ்லி தானே கொடுத்துருக்காங்க. ஏங்கிறது சைடை வச்சு, ஸோ அது வந்து எக்ஸ். √3/4 a square x. ஸோ இப்போ h/a இதுலேருந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். வாட் இஸ் h/a? 2:1. அவங்க கேட்கறது a/h, ஸோ 1:2. ஓகேவா? ஓகே சார். The unequal side of an isosceles triangle is 2 cm. A, B, C. Medians drawn to the equal sides are perpendicular. So medians drawn to the equal sides are perpendicular. So இது வந்து பெர்பெண்டிகுலர்னு சொல்றாங்க. இது வந்து 2 cm. இது ரெண்டு ஈக்குவல் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். அப்ப இது ரெண்டு ஈக்குவலா இருக்குமா? எக்ஸ் எக்ஸ். ஏபியும் ஏசியும் வந்து ஈக்குவல் சைட்ஸ். ஸோ ஈக்குவல் சைட்ஸை
வந்து நம்ம வந்து ஒரு மீடியன் வரைகிறோம், ட்ரா பண்றோம். சரிங்களா? அப்போ கண்டிப்பா வந்து சப்போஸ் இதை ஜின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா பிஜி வந்து ஜிசிக்கு ஈக்குவலா தான் இருக்கும். ஏன்னா இது வந்து ஒரு ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். மொத்தமாவே அந்த மீடியனே ஈக்குவலா தான் இருக்கும். ஸோ 2:1 ரேஷியோல இருக்கிறதுனால இப்போ இது எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா பிசியோட லென்த் 2ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ x² + x² வேல்யூ வந்து 4. இது ரெண்டும் பெர்பெண்டிகுலரா வர மீட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அப்போ 2x² வந்து 4 அப்படின்னா x² வந்து 2, எக்ஸோட வேல்யூ வந்து √2. ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து √2 அப்படின்னா இப்போ நம்ம ஏரியா எப்படி கண்டுபிடிக்கலாம்? இந்த பிஜிசி ட்ரையாங்கிளோட ஏரியாவே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ½ இன்டூ பேஸ் இன்டூ ஹைட், பேஸ் இன்டூ ஹைட். ஸோ ½ இன்டூ √2 இன்டூ √2. ஸோ இதை பண்ணணும் அப்படின்னா 1 வரும். ஸோ பிஜிசி ட்ரையாங்கிளுடைய ஏரியா வந்து 1 அப்படின்னா இது ரெண்டும் மீடியன்ஸ் இன்டர்செக்ட் ஆகுது. அப்போ ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் வந்து என்னவா இருக்கும்? என்ன? இது 1னா இதுவும் 1, இதுவும் 1. ஸோ 3 cm². ஓகேவா? அந்த பிஜி அண்ட் ஜிசி அது வந்து மீடியன்ஸ் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். அதனால பிஜி ஈக்குவல் டு ஜிசியா இருக்கும். அது வேற பெர்பெண்டிகுலர்ல மீட் ஆகுதுன்னு சொல்றாங்க. அதனால நம்ம எக்ஸ் பிசி வந்து ஹைபோடெனஸ் 2 அதை வச்சு எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். அதே மாதிரி ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு ½ இன்டூ பேஸ் இன்டூ ஹைட், அது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படிங்கிறதுனால. ஸோ அந்த பிஜிசிங்கிற ட்ரையாங்கிளோட ஏரியா வந்து 1 cm² அப்படின்னா அதை 3ஆல மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா என்டையர் ஏபிசி ட்ரையாங்கிள் கிடைச்சிரும். ஓகே, ஓகே. அடுத்து the area of each square of a chessboard having 64 squares is 4 cm². ஸோ அப்பனா அதோடைய சைடு வந்து 2ஆ இருக்கும். ஸோ இது 2, இந்த மாதிரி 2ஆ இருக்கும். இப்போ என்ன சொல்றாங்க? if there is a border on all sides of the chessboard of 2 cm, then the perimeter of the chessboard. ஸோ பார்டர்னா இப்போ இங்க இருந்து இங்க எக்ஸ்ட்ராவா இன்னொரு 2 cm ஒரு பார்டர் இருக்கு. இங்கேயும் அதே மாதிரி. ஸோ அதே மாதிரி இந்த சைடும் இருக்கும், இந்த சைடும் இருக்கும். ஸோ இப்போ இங்கே ஒரு 2 இங்கே ஒரு 2 ஆட் பண்ணிட்டீங்கன்னா மொத்தமாக இது எத்தனை வரும்? ஆல்ரெடி 8 2s are 16 ப்ளஸ் ஒரு 4. ஸோ ஒரு சைடு ஃபுல்லும் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா 20 cm வந்து பெரிமீட்டர் இருக்கும். அதே மாதிரி 4 சைடு எடுத்தீங்க அப்படின்னா 4 × 20 80 cm வந்து பெரிமீட்டர் இருக்கும். ஆப்ஷன் பி, பெரிமீட்டர் ஆஃப் த செஸ் போர்டு. சரிங்களா? ஓகே, ஸோ லாஸ்ட் கொஸ்டின் தான். இது ஒரு டவுட்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ரேடியா ஆஃப் த 2 ஸ்பியர்ஸ் ரேடியஸ் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. R1:R2 வந்து 4:5. வால்யூம் ரேஷியோ என்னவா இருக்கும்? அப்படியே கியூப் பண்ண வேண்டியதான். 64:125. சரிங்களா? ஏரியா ரேஷியோ கேட்டிருந்தாங்கன்னா ஸ்கொயர் பண்ணணும், வால்யூம் ரேஷியோ கேட்டிருந்தாங்கன்னா கியூப் பண்ணிடணும். ஓகே, வேற ஏதாவது சம் நான் மிஸ் அவுட் பண்ணியிருந்தேன், அதை கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் அப்படின்னு ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்க எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, நான் நாளைக்கு இதை சொல்றேன். சரிங்களா? 7305405417 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஏதாவது ஒரு சம் பர்டிகுலரா எனக்கு இதை தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும், ஏன்னா எல்லா சமயம் என்னால் சால்வ் பண்ண முடியாது. ஓகேங்களா? அதனால ஏதாவது வேணும் பர்டிகுலரா தெரியணும்னா இந்த நம்பருக்கு அனுப்புங்க, நான் நாளைக்கு சொல்றேன் அதுக்கான சொல்யூஷனை. ஓகே சார். ஓகே, ஸோ ஜாமெட்ரியில ஒரு சம்மு விட்டு வச்சிருக்கோம்ல சார்? ஆமா ஆமா ஆமா, அதையும் நான் நாளைக்கே சொல்லட்டுமா? ஆல்ரெடி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. இந்த சம் தானே? ஓகே சார். இந்த சம் வரை விட்டுருக்கோம். 42 2 identical circle each of radius 30 cm intersect each other. ஓகே, இதையும் பார்த்தலாம் சாருங்க. ஸோ 2 சர்க்கிள் இருக்கு, பாஸ் த்ரூ தி சென்டர்ஸ் ஆஃப் தி அதர். ஓகே, இதுதான் அதோட சென்டர்ஸ்.
each of radius 30 centimeter intersect each other such that the circumference of each one passes through the center of the other. What is the area of the intersecting region? இப்போ இதுதான் சென்டர் அப்படிங்கும்போது இந்த லைன் வந்து என்னவா இருக்கும்? ரைட். இந்த இன்டர்செக்டிங் ஏரியா தான் இப்ப கேக்குறாங்க. சரிங்களா? இப்ப நான் போட்டிருக்கிறது இப்போ இது வந்து சென்டர்ல இருந்து சர்க்கம்ஃபரன்ஸ் போட்டோம்னா அது வந்து ரேடியஸ். அதே மாதிரி இந்த சென்டர் இந்த ஒரு சர்க்கிளை மட்டும் பார்த்தோம் அப்படின்னா இந்த சென்டர்ல இருந்து இங்க வரும்போது அதுவும் ரேடியஸ். அதனாலதான் இது வந்து ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிளா இருக்கு. ஸோ இதுவும் 30-ஆ இருக்கும், இதுவும் 30-ஆ இருக்கும், இதுவும் 30-ஆ இருக்கும். ஸோ இப்போ ஆங்கிள் வந்து 60-60-60-ஆ இருக்கும். ஓகே, இப்போ வந்து நமக்கு என்ன கேட்குறாங்க, இந்த இன்டர்செக்டிங் ஏரியா தான் தெரியணும் இல்லையா? சே சப்போஸ் இப்போ இந்த வயலட் கலர்ல நான் போடுற ஏரியா இதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அதை வந்து 4 டைம்ஸ் நம்ம மல்டிப்ளை பண்ணிட வேண்டியதுதான் இல்லையா? இதை வந்து 4 டைம்ஸ் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் பிளஸ் 2 ஈக்குவல் ட்ரையாங்கிள் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த இன்டர்செக்டிங் ஏரியா தெரிஞ்சிடும். அப்போ நம்ம ஒரு ஹாஃப் கண்டுபிடிக்கலாம். இப்போ வந்து ஒரு ஈக்குவல் ட்ரையாங்கிள் பிளஸ் அந்த ஷேடட் ரீஜியன். அப்போ இந்த செக்டார் நம்ம இல்லையா, அந்த செக்டார்ல இருந்து அந்த ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிளை மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த பர்பிள் கலர் ஏரியா நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ அப்பெல்லாம் பார்த்த மாதிரியே தான். அப்போனா θ/360 இன்டூ πr² மைனஸ் √3/4 r². அதான் ரேடியஸும் சைடும் ஈக்குவல் தான். ஸோ இது வந்து ஒரு ஷேடட் ரீஜியனுடைய ஏரியா. இதை 4ஆல மல்டிப்ளை பண்ணணும். இது கூட 2 ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் √3/4 2 × √3/4 × r². ஸோ இதுதான் வந்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய அந்த இன்டர்செக்டிங் ஏரியா. இதுல ஏதாவது டவுட் இருக்கா? இது ஃபுல்லுமே இந்த பர்பிள் கலரு. சரிங்களா? மொத்த பர்பிள் கலர் 4ஆல மல்டிப்ளை பண்ணோம்னா 4 ஏரியா. அதுக்கப்புறம் இது வந்து 2 ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள், மேல ஒரு ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள், கீழே ஒரு ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள். சரிங்களா? ஸோ நமக்கு இன்டர்செக்டிங் ஏரியா தெரிஞ்சிடும். இப்போ r வந்து 13 நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ இதை சால்வ் பண்ணுங்க. √3/2 இன்டூ r² ஒரு 900 பிளஸ் 4 இன்டூ θ வந்து 60 டிகிரின்னு தெரியும். ஸோ 1/6 இன்டூ 5 இன்டூ r² வெளியில் எடுத்துடலாம். மைனஸ் √3/4. ஸோ 900 வெளியில் எடுத்தோம் அப்படின்னா √3/2 பிளஸ் 5/6 மைனஸ் √3/4. உள்ளேயே பெருக்கிடலாம். பெருக்கணும்னா 450 √3 4/5/6 எங்கங்க இது தனித்தனியாவே பண்ணிட்டு போலாம் இல்ல? 4 என்ன சொன்னீங்க? இப்ப இதை சால்வ் பண்ணோம் அவ்வளவுதானே. ஆமா சார். 3/2 இன்டூ எல்லாத்துலயுமே r² இருக்கு. சரி தனித்தனியாவே பண்ணலாம். 30 × 30 1/6. இதுல இருந்தா அது r² வெளில எடுக்கலாம். மைனஸ் √3/4 6 minus into r² into √3/4 √3/2 into r². ஓகே, இதையும் சாரி
இதையும் பண்ணோம்னா என்ன வரும்? இந்த 4 அடி வாங்கிரும். So 4 into r square into pi by 6 minus r square root 3 plus root 3 by 2 r square na minus root 3 by 2 r square. Root 3 r square plus root 3 by 2 r square. ஒன்னுல இருந்து பாதியை மைனஸ் பண்ணோம்னா பாதி கிடைச்சிரும் இல்லையா? ஓகே. ஸோ இப்போ போடுவோம் ஆற. 4 into 30 into 30 into pi by 6 minus root 3 by 2 into 30 into 30. இது ஒரு 5, இது ஒரு 15, 450 root 3, இது வந்து ஒரு 600 pi. ஸோ 600 pi minus 450 root 3 ஆப்ஷன் டி. ஏதோ ரொம்ப சுற்றி வளர்ச்சிட்டேன்னு நினைக்கிறேன். பட் கான்செப்ட் இதுதான். 2 ஈக்குவல் ட்ரையாங்கிள், அதுக்கப்புறம் 4 அந்த ஷேடட் ரீஜன். இதை ஆட் பண்ணால் அந்த இன்டர்செக்டிங் ஏரியா தெரிஞ்சிடும். ஓகே, அந்த ஒரு ஜாமெட்ரி சம்மு நான் இப்போ ட்ரை பண்ண லேட் ஆனாலும் ஆகும். ஸோ யாருக்காச்சும் போகணுன்னா நீங்கள் கிளம்பிடுங்க. ஓகேங்களா? அதுலேருந்து பார்ப்போம். ABCD is a cyclic quadrilateral. Okay. ABCD parallel போடுறது தான் கடுப்பா வருது. AE is drawn parallel to CD. BA is produced to F. BA is produced to F. BA is produced to F னு வச்சுக்கலாம். AB அதுக்கப்புறம் AE is drawn parallel to CD. CD ஒன்று போடுவோம். CD. AE is drawn parallel to CD. சரி, சும்மா அப்படியே போடுங்க. FAE வேற 24 வர சொல்றானுங்க. அப்ப இந்த சைடு தான் போய் ஆகணும். ஸோ இது இப்படி வரும். FAE. இப்போ இது ரெண்டும் parallel. இது ரெண்டும் parallel. இது இப்போ டிரான்ஸ்வர்ஸ் ஆயிரும். ஸோ ABCD is a cyclic quadrilateral ஃபார்ம் ஆயிடுச்சு. இது வந்து FAE வந்து 24ன்னு சொல்றோம். ஸோ அப்போ இதுவும் 24. ஓகே, ABC இது வந்து 85னா இது வந்து 95. இது ரெண்டும் வந்து அப்போ இது ரெண்டும் பேரலலுங்கும் போது இது ரெண்டுத்தையும் கூட்டினா இது மொத்தமே வந்து 85 இருந்திருக்கணும். ஸோ இந்த 24 மைனஸ் பண்ணிட்டோம்னா 85ல 24 போச்சுன்னா 61. ஸோ இது வந்து 61 இருக்கும். அப்போ பேலன்ஸ் இது வந்து 119 இருக்கும். ஆப்ஷன் ஏ. ஓகே, புரிந்ததா? அதாவது
இந்த 24 போட்டுட்டு வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள் இந்த BA இது சப்போஸ் இதை ஒரு எக்ஸ்ன்னு வச்சுக்கிடுவோம். BAXம் 24 இது ஓகேவா? ஓகே சார். அது 24. அதே மாதிரி சிடியும் ஏஇயும் பேரலல்னு சொல்றாங்க. ஸோ இது சிடி இது ஏஇன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி ஒரு லைன் இருக்கு. ஸோ இது வந்து 95ன்னு சொல்றாங்க. அப்போ இதுவும் 95. அப்போ பேலன்ஸ் மிச்சம் இருக்கிறது இது வந்து 85 இருக்கும் இல்லையா? ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 180 வரணும். அதுதான் நான் இங்க போட்டிருக்கிறேன். இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அது எங்க இதுல காட்டுறேன். இங்க பாருங்க 85 போட்டிருக்க இடம் தெரியுதா? இந்த 85 தான் இந்த 85. ஆனா அந்த 85ல நான் இந்த 24 நான் மைனஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா பேலன்ஸ் இங்க 61 வந்துடும். அதுதான் பிஏடி இந்த 61. என்னங்க? அதுக்கப்புறம் ஆப்போசிட்ல கூட்டினா 190 வரணும். சரிங்களா? கொஞ்சம் நிதானமா யோசிச்சாதான் அதெல்லாம் வருது. மெயினா அவன் ஏன் பேரலல்னு கொடுத்துருக்கிறான், அந்த பேரலலை எப்படி யூஸ் பண்றது அதை மெயினா யோசிக்கணும். அடுத்து அந்த 24 எதுக்கு கொடுத்துருக்கிறான்? அப்போ வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிளுக்காக அந்த 24 கொடுத்துருக்கிறான். இந்த டயக்ராமை டிரா பண்றது தான் சேலஞ்சு ரியலாவே. ஓகே, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலாம் உண்மையிலே வந்து கொஞ்சம் கஷ்டம் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தா. ஓகே, கிளியரா? சார். இந்த ஜாமெட்ரி sir. சரி, ஓகே ஓகே. ஸோ முடிச்சுக்கலாம். அடுத்த இது நம்ம பார்க்கலாம் அப்புறமா. ஓகேங்களா? வேற ஏதாவது அப்படி சம்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா நீங்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ. Thank you, sir. தேங்க்யூ ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ.